ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சபைக்கு மட்டுமல்ல, தேசங்களை மாற்றக்கூடிய பெரிய வல்லமை உடையது. 1904 வருஷத்திலே உலகத்தை அசைத்த மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு ரிஃபர்மேஷன் அல்லது ஒரு ரிவைவல் வந்த இடம் வேல்ஸ் என்கிற ஒரு தேசம். இங்கிலாந்து தேசத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியாய் இருந்த வேல்ஸ் பகுதி மிகுந்த பணக்காரர்கள் இல்லாத ஒரு பகுதி. அந்த நாட்களிலே கரி கட்டைகளை வெட்டி எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேலையை அன்றாட தொழிலாளர்களாய் இருந்தவர்கள் வசித்த இடம். குடித்து வெறித்து அங்கே இருக்கக்கூடிய பப்களிலே குறைந்த உடைகளோடு கூட நடனமாடுகிற அப்படிப்பட்டவர்களினால் நிறைந்திருந்த ஒரு பகுதி வேல்ஸ் பகுதி. அதில் இருந்த ஒரு சின்ன குடும்பம், அதில் இருந்த ஒரு பையன், அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, வேதாகம கல்லூரியிலே போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வேதாகம கல்லூரிக்கு போன பொழுது அங்கே வந்திருந்த ஒரு மிஷனரி ஒரு நாள் சாயந்திரத்திலே தேசங்களை குறித்து சொல்லிவிட்டு அவர் சொன்னார், தம்பி நீங்கள் எல்லாரும் போய் ஒரு வரியை சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு வரி ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய தேசத்தை வளையும், ஓ லார்ட் பெண்ட் மை கண்ட்ரி. இந்த ஒரு வரியை ஜெபித்து விட்டு நீங்கள் சாப்பிட போகலாம் என்று சொல்லி அந்த இரவு சந்தியா கூட்டத்தை முடித்து விட்டு அவர் போய்விட்டார். எல்லாரும் ஜெபித்தார்கள், தங்களுடைய அறைகளுக்கு போய்விட்டு சாப்பிடுவதற்கு போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஒரு வாலிபன் இவன் ரூம்ல போய் ஜெபித்தான். ஆண்டவரே என்னுடைய தேசத்தை வளையும் வளையும், ஓ லார்ட் பெண்ட் மை நேஷன், ஓ லார்ட் பெண்ட் மை நேஷன். இவனால ஜெபத்தை நிறுத்தவே முடியவில்லை. ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்ந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார், இந்த ஜெபத்தினுடைய ஒரு வார்த்தையை நீ மாற்று. ஆண்டவரே என் தேசத்தை வளையும் என்று கேட்காதே, ஆண்டவரே என்னை வளையும் என்று கேள், தேசம் தன்னால் வளையும். இதை கேட்ட உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாய் இருந்தது. ஓ லார்ட் பெண்ட் மீ, ஓ லார்ட் பெண்ட் அஸ். ஆண்டவரே என்னை வளையும், எங்களை வளையும் என்று சொல்லி கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தான். இரவு சாப்பாட்டிற்கு போவதையே மறந்து நடு இரவு வரைக்கும் ஜெபித்து அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். தன்னுடைய சபைக்கு வந்தான், சபை போதகரிடத்திலே பேசினான். எனக்கு ஒரு பெரிய அக்கினியை தேவன் கொடுத்திருக்கிறார், நான் இந்த இடத்துல இருந்து நான் சபையோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆரம்பத்திலே அவனுக்கு பெரிய வரவேற்பு இல்லை, அவனை கண்டுகொள்வதற்கும் யாரும் இல்லை. ஏனென்றால் படிக்கிற ஒரு மாணவன் ஏதோ உற்சாகத்திலே சொல்லுகிறான் என்று யோசித்து அவனை தள்ளிவிட்டார்கள். ஆனால் ஒரு வீட்டு கூட்டம், அதற்கு போதகர் சென்றிருந்தார். அந்த வீட்டு கூட்டத்திலே 4 அல்லது 5 பேர் தான் கலந்து கொள்வார்கள். ஏனென்றால் அங்கு ஜெபத்திற்கு அதிகமான மதிப்பு கிடையாது. வீட்டு கூட்டங்களுக்கு அந்த நாட்களிலே யாரும் வருவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வீட்டு கூட்டத்திலே அந்த போதகர் யோசித்தார், இந்த வாலிபன் அடிக்கடி என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறானே, நீ பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். இவன் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருந்தவன். அதனால் இவன் தைரியமாய் பரவாயில்லை 3-4 பேர் இருந்தால் என்ன என்று சொல்லி பிரசங்கித்தான். அரை மணி நேரத்திலே முடிய வேண்டிய கூட்டம், யாரும் எழுந்து போகவில்லை. 45 நிமிடங்கள் ஆனது, 1 மணி நேரம் ஆனது. 15 பேர் வந்தார்கள், 20 பேர் வந்தார்கள், 25 பேர் வந்தார்கள். வீடு நிரம்பினது, தெரு நிரம்பினது, யாரும் அசையவில்லை. இந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், நீ பிரசங்கி, நாங்கள் கேட்க வேண்டும். அவன் பிரசங்கிக்க பிரசங்கிக்க ஜனங்கள் அழுதார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சில பேர் இந்த தூண்களிலே போய் முட்டி, ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் திரும்பி வந்தார்கள். 27 நாட்களுக்குள் அந்த முழு வேல்ஸ் தேசமும் தீயாய் பற்றி எரிந்தது. எல்லா சாராய கடைகளும் மூடப்பட்டது, எல்லா பப்ஸ் மூடப்பட்டது. அந்த தேசத்தை நடத்தின, அந்த தேசத்திலிருந்து எழும்பினவர்கள் தான் இந்தியாவிற்கு வந்தார்கள். அந்த தேசத்திலிருந்து எழும்பி வந்த மிஷனரிகளின் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவினர் தான் நான் ஊழியம் செய்கிற பீகாருக்கு வந்து 1950 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எந்த இந்திய மிஷனரியும் பீகாரிலே கால் வைப்பதற்கு முன்பாகவே அந்த தேசத்திலிருந்து பெண் மிஷனரிகளை தைரியமாய் நம்முடைய தேசத்திற்கு அது கொண்டு வந்தது. அல்லேலூயா. இதற்கு காரணமாயிருந்த மனிதனுடைய பெயர் ஈவான் ராபர்ட்ஸ்.
ஒரு மனிதன் ஒரு சபையை மட்டுமல்ல, தன்னுடைய நகரத்தை மட்டுமல்ல, தேசத்தை மட்டுமல்ல, தேசங்கள் மாறுவதற்கு காரணமாய் இருந்தான். அப்படிப்பட்ட அந்த பெண்கள் மூலமாய் சொல்லப்பட்ட சுவிசேஷம் விதைக்கப்பட்ட பீகாரிலே அவர்கள் வந்த பிறகு கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு கழித்து நான் மிஷனரியாய் போனேன். ஆனால் நான் போன பொழுது எனக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. 25 நாட்கள் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அங்கு போவதற்கான சாலை வசதி கிடையாது, எந்த விதமான சாயந்தரம் 4 மணிக்கு மேல் யாரும் வெளியே போகக்கூடாது, ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட் என்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்கள், சிகப்பு கோடு மாவட்டங்கள் என்று. அப்படி என்றால் அதில் ஆள் கடத்துகிறவர்கள் அதிகம், நக்சலைட்ஸ் அதிகம், எதுவுமே இல்லாத ஒரு கடினமான ஒரு நாட்கள், ஆயிரங்கள் செத்து கொண்டிருந்த ஒரு நேரம். அப்பொழுதுதான் எனக்கு இந்த வரலாற்றை சொன்னார்கள். நாம் இன்றைக்கு தடுமாறுகிறோம், ஆனால் 1950களிலே வெள்ளை நிறத்தை கொண்ட வெளிநாட்டை சேர்ந்த பெண்கள் தனியே இங்க வந்து ஒரு வசதியும் இல்லாத, யாரால் தங்களுடைய வாழ்க்கை கரைபடும் கெட்டு போவதற்கும் வாய்ப்புண்டு என்கிற சூழ்நிலையிலே திருமணமும் செய்து கொள்ளாமல் அவர்கள் பூரணமாய் அங்கே இருந்து ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயருக்கே ஜீரோ என்கிற இடத்திலே இருந்த மிஷனரிகளின் கல்லறையாய் இருந்த அந்த மாநிலம் இன்றைக்கு இயேசுவை தேட ஆரம்பித்து அநேக இடங்களிலே சபைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆகவே மிஷனரி சரித்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு உண்மை, என்றைக்கு சபை ஜெபிக்கிறதோ, சபை கொடுக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் என்றைக்கு சபை ஜெபிக்கிறதோ அன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் ஜெயிக்கும். வில்லியம் கேரி பாப்டிஸ்ட் திருச்சபையினுடைய அந்த பிஷப்பை பார்த்தவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஐயா, நான் இந்தியா என்கிற அந்த பாழும் கிணற்றிலே நான் குதிக்க போகிறேன். அவர் யோசிச்சாரு, ஏன்னா வில்லியம் கேரியினுடைய மனைவிக்கு சீசோஃபெர்னியா என்கிற வியாதி இருந்தது. அதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம், மனநிலை குன்றிய வியாதி. அதுல யாரோ பேசுவதை போல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க மனைவி எந்திரிச்சு ஓடுவாங்க, கண்ட்ரோல் பண்றதே கஷ்டமா இருக்கும். இரவு நேரங்களில் ஏதோ பேசுவாங்க. அதனால வில்லியம் கேரி மிகுந்த தொந்தரவாய் இருந்தார். அவருக்கு மிகுந்த கடினமான வாழ்க்கை, பிள்ளைகளை பார்க்க வேண்டும். மனைவி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவள், செருப்பு தைக்கிற தொழிலாளி. ஆனால் இந்த உலக வரைபடத்தையும் இந்தியா வரைபடத்தையும் போட்டுக்கொண்டுதான் செருப்பு தைத்து கொண்டே இருந்தான். பிஷப் யோசித்தார், இப்ப மனைவி மட்டும்தான் பைத்தியமா இருந்தார் நினைச்சேன், இப்ப கேட்டு கேட்டு கூட இருந்தாலும் என்னவாயாச்சு, மாறிவிட்டார் போல. அதனாலதான் இந்தியா என்கிற பாழும் கிணற்றிலிருந்து ஆயிரக்கணக்கான அழுகுகிற குரல் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று வில்லியம் கேரி சொன்னார். பிஷப்பின் இடத்திலே கேட்டார். பிஷப் சொன்னார், நம்முடைய சபையிலே அவ்வளவு பணம் இல்லை உன்னை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு. அவர் சொன்னார், ஐயா, நான் பணத்தை தேடி வரவில்லை, ஒரே ஒரு காரியத்தை தேடி வந்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? நான் அந்த கிணற்றிலே குதித்து ஒரு சிலரை தூக்கி எடுக்க வேண்டும். அதற்கு என்னுடைய இடுப்பிலே ஒரு கயிறை கட்டி கொண்டு நான் குதிக்க போகிறேன். கயிறை பிடிப்பதற்கு எனக்கு ஆட்கள் வேண்டும். பிஷப் சொன்னார், நீ சொல்வது எனக்கு ஒண்ணுமே விளங்கவில்லை. அவர் சொன்னார், எனக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இந்த சபையிலே இருக்கும் என்கிற வாக்குத்தத்தத்தை எனக்கு தாருங்கள். எனக்காய் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு தாருங்கள். அது போதும், நான் இந்தியாவிற்கு போவேன். எத்தனை ஆச்சரியம் தெரியுமா? இந்தியாவிற்கு ஒரு வந்த நேரத்திலே ஒரு மொழியை நாம் படிப்பது மிக கடினம். ஹிந்தி மொழியை படிப்பதே மிக கடினம். ஆரம்ப நாட்களிலே நான் ஊழியத்திற்கு போன பொழுது எனக்கு ஹிந்தி தெரியாது. 1 2 3 4 5 இதை தவிர நமக்கு வேற எதுவுமே தெரியாது. முதல் முறை நான் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிக்கு மருத்துவ வசதி செய்ய வேண்டும். அப்பொழுது கன்னியாகுமரியிலே நெய்யூர் ஹாஸ்பிட்டலிலே இருந்த மெர்சி என்று சொல்லி ஒரு அக்கா, சீனியர் நர்ஸ், அவர்கள் தான் அங்கு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் எனக்கு மொழியாக்கம் செய்தார்கள். அப்போ இந்தியா தேசத்தில் இருக்கிற நமக்கே இந்தி மொழியை படிப்பதற்கான வாய்ப்பில்லை. படிக்காமல் போனது நிமித்தம் வந்த தடைகளை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகு நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்து எத்தனை மொழிகளை படித்திருந்தார் தெரியுமா? 40 மொழிகளிலே வேதம் மொழிபெயர்க்கப்படுவதற்கு காரணம் அந்த வில்லியம் கேரி தான். இன்றைக்கு நாம் முழு வேதாகமத்தையே படித்தவர்கள் எத்தனை பேர் என்று நான் கைதூக்க சொன்னால் உங்களுக்கு சங்கடமாகிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட கேள்வியை நான் கேட்க மாட்டேன். ஆனால் 40 மொழிகளிலே
இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்படுவதற்கு இந்த மொழிகளை, அதனுடைய பின்னணிகளை படித்து அதனுடைய குறிப்புகளை எழுதி எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரே நாளிலே அவருடைய மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டவள், அதிலே தீயை வைத்து விட்டார்கள். அந்த நாளில் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, அந்த நாளில் மொபைலில் போட்டோ எடுத்து வைக்க முடியாது, கம்ப்யூட்டர்ல ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. 40 மொழிகளிலே இத்தனை பிரயாசப்பட்டு எழுதினது தீயிலே எரிந்த பொழுது அந்த மனிதன் உடைந்து போனான். ஆனால் அவன் ஊழியத்தை விடவில்லை, மறுபடியும் உட்கார்ந்து எல்லாவற்றையும் எழுதினார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? மிஷனரிகளினுடைய மிகப்பெரிய அந்த வெற்றிக்கு காரணம் மறைந்திருந்து ஜெபித்த சபைகள். அல்லேலூயா. என்னுடைய வாஞ்சை பூவங்கோடு திருச்சபை எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நீங்கள் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஆகவேதான் நான் அந்த ஒரு பெரிய வேண்டுகோளோடு தான் நான் இருக்கிறேன். எங்களுடைய கேபா அப்போஸ்தல மிஷனரி ஊழியங்களுக்காகவும் உங்களிடத்திலே நான் கெஞ்சி கேட்பது இந்த ஒன்றுதான், கட்டாயம் எங்களுக்காய் ஜெபியுங்கள். ஒரு நிமிடம் அல்லது சில நிமிடங்கள் காலை நேரத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லி செய்திக்குள் செல்ல விரும்புகிறேன். நான் ஆரம்பத்தில் ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது கன்னியாகுமரியை சேர்ந்த 3 பேர், அதில் ஒருவர் WCCயிலே வேலை செய்கிறவர்கள், இன்னொன்று சாதாரண வீட்டு மனைவியாய் வேலை எதுவும் செய்ய, அவர்கள் அலுவலகத்திலே போய் வேலை செய்வதில்லை, வீட்டு வேலைகளை மட்டும் கவனிக்கிறவர்கள், இன்னொருவர் மருத்துவர். இந்த 3 பேரும் என்னை கையை பிடித்து சொன்னார்கள், உனக்காய் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி. ஒரு நாள் நான் ஊழியத்திற்கு போய்விட்டு ஒரு வீட்டில இருந்து கீழே இறங்க வேண்டும், மாடி படியிலிருந்து. அங்கு கரண்ட் இல்லை, ஆகவே படிக்கட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த திசை எனக்கு சரியாய் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதில் தவறுதலாய் ஒரு காலை வைத்தேன், மேலே இருந்து கீழே வந்து நான் விழுந்தேன். விழுந்த உடனே நான் யோசித்தேன், என் பையிலே அந்த நாளில் இருந்த பழைய மொபைல், டிஜிட்டல் மொபைல் கிடையாது, அது பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த உடனே டாக்டரா இருக்கிறதுனால முதல்ல யோசிச்சேன், எந்தெந்த போன் பிராக்சர் ஆயிருக்குன்னு தெரியல, ஒருவேளை இடுப்பு எலும்பு உடைந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆகவே கவனமாய் எழுந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அது டிஸ்பிளேஸ் ஆகிவிடும் என்று சொல்லி கவனமாய் எப்படி எழுந்திருப்பது என்று சொல்லி நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். பயங்கரமான வலி, காலை திருப்ப முடியவில்லை. ஆனால் அந்த போன், கீழே விழுந்த போன்ல ஒரு போன் கால் வந்தது. நான் அந்த போனை படுத்துக்கொண்டே எடுத்தேன். யார் தெரியுமா போன் பண்ணா? நாகர்கோவில்ல இருந்த வீட்டு அலுவல்களை மாத்திரம் செய்கிற அந்த அக்கா போன் பண்ணாங்க. தம்பி எங்கே இருக்கிறேன்னு கேட்டாங்க. இப்ப என்ன பதில் சொல்றது? கீழே விழுந்து கிடக்கிறேன்னு சொல்ல முடியாது. அக்கா சொல்லுங்க, நான் பீகார்ல தான் இருக்கிறேன், உன்னுடைய கால் சரியாய் இருக்கிறதா என்று கேட்டார்கள். எனக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. அக்கா நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? என்னுடைய கால், ஏன் அதை கேட்கிறீர்கள்? இல்லை, இன்றைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு நான் ஜெபிக்கும்படியாய் நான் உட்கார்ந்தேன். பொதுவாய் மிஷனரிகளுக்காய் நான் ஜெபிப்பது உண்டு, உன்னுடைய பெயரையும் சொல்லி நான் ஜெபித்தேன். ஆனால் ஆவியானவர் சொன்னார், நீ ஜெபத்தை விடாதே என்று சொல்லி 2 மணி நேரம் நான் ஜெபித்திருக்கிறேன். 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த ஜெபத்திலே நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். நீ போவதை போலவும் ஒரு பாம்பு உன்னை விரட்டுகிறது, உன் காலை கடிப்பதற்கு அது ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ விடாமல் ஜெபித்துக் கொண்டே இரு. சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த பாம்பு உன் காலை கடிப்பதை பார்த்தேன். நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, அது கடிக்க கூடாது என்று சொல்லி. ஆனால் அதிலே விஷம் ஏறவில்லை, பாம்பு செத்து போனது. அதனால்தான் கேட்கிறேன், உன் கால் எப்படி இருக்கிறது? எனக்கு தைரியம் வந்துவிட்டது. ஆகவே நான் யோசித்தேன், நிச்சயமாய் ஒருவேளை சின்ன அடியாகத்தான் இருக்கும், வேறு இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி எழுந்து திரும்ப போய் நான் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்த போது எதுவும் இல்லை. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள்! 3000 கிலோமீட்டர் தூரம். நான் இருந்தது பீகார் மாநிலத்திலே ஒரு இன்டீரியரான ஒரு பகுதியிலே. எனக்காய் ஜெபித்தது நாகர்கோவில் பட்டணத்தில் இருந்து. அதனால்தான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபம் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆகவே ஊழியங்களுக்காய் நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபியுங்கள். இதை குறித்த விவரங்களை நான் நிச்சயமாய் இந்த சாயந்தர வேளையிலே உங்களுக்கு ஒரு சின்ன பேம்ப்ளெட் மூலமாய் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இந்த ஊழியங்களிலே 7 விதமான ஊழியங்களின் மூலமாய் அந்த சுவிசேஷ பணியை நாங்கள் அங்கு செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு நேரடியான சுவிசேஷ பணியை மட்டுமல்லாது, சபை உருவாக்குகிற பணியை மட்டுமல்லாது, அங்கே இருக்கிற அநாதை பிள்ளைகள், விடுபட்ட பிள்ளைகள், விபச்சாரத்திற்கு விற்கப்பட்ட பிள்ளைகள், குழந்தை கடத்தி கொண்டு செல்லப்பட்டு பிச்சை எடுப்பதற்கு விற்கப்பட்ட பிள்ளைகள், போதைப் பொருளுக்கு அடிமையான பிள்ளைகள், இந்த கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாய் போய்கொண்டே இருக்கிறது.
இவர்களிலே எங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு 297 பேரை பாதுகாத்து பிரித்தெடுத்து அவர்களையும் பராமரித்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமாய் காரியங்கள் மாறும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் வேகமாய் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 16வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அதுவும் அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தை குறித்து இப்படி சொல்வார்கள், இதுதான் புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று சொல்லி. ஏனென்றால் நீதிமொழிகள் எப்படி ஒவ்வொரு வசனமும் ஒரு சத்தியத்தை சொல்லும், அதை போல இந்த யாக்கோபு நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இட்ஸ் கால்ட் as the proverbs of the New Testament. புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகளை போல ஒவ்வொரு வரியும் ஒரு சத்தியத்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்க கூடியது. ஆனால் இந்த காலை வேளையிலே நான் வேகமாய் ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாய் வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 16வது வசனத்தினுடைய கடைசி வரி மிகவும் பலனுள்ள ஜெபம். இன்னொரு வரியிலே சொல்ல வேண்டும் என்றால் அதிக பலனுள்ளது. கடந்த 2 நாட்களாய் அதிக மேன்மை உள்ளது எது என்று பார்த்தோம், அதிக உறுதியானது எது என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைக்கு காலை வேளையிலே அதிக பலன் உள்ளது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான பலன் எதற்கு உண்டு என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் பண பலமா என்று நீங்கள் யோசித்தால் இல்லை. அல்லது அரசாட்சி செய்தவர்களுடைய பலனா, அதுவும் இல்லை. ஏனென்றால் உலகத்திலேயே மிக ஞானமா என்று சொன்னால் அதுவும் இல்லை. படிப்போ ஞானமோ நம்முடைய பணமோ பதவியோ இவைகள் நமக்கு பலனாய் இருக்க முடியாது. யார் இதை சொல்லுகிறார்? ஒருவேளை நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வது கடினம். உங்ககிட்ட எவ்வளவு பணம் பார்த்திருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பலன் உள்ளவர்கள், நீங்கள் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகத்திலேயே மிக அதிகமான பணம் வைத்திருந்தவன் யார் தெரியுமா? வேதத்திலேயே மிக அதிகமான ஐஸ்வர்யவானா இருந்தது யார்? சாலமோன். சாலமோன் நாட்களிலே ஒருவேளை நாம் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, சாலமோனின் நாட்களிலே தங்கத்தை வீட்டிலே வைக்க இடம் இல்லாததினால் வீட்டிலே இருந்த வெள்ளியை எடுத்து தெருக்களிலே எரிந்தார்களாம். யோசித்து பார்த்தா நம்மள அந்த ஊர்ல வச்சிருந்தா போதும், வேலைக்கு போக வேண்டாம், தெருவில் எரிஞ்ச வெள்ளியை தூக்குனா போதும். ஏனென்றால் தங்கத்தை வைக்க வீட்டிலே இடமில்லாததினால், கேதுரு மரங்களை வைக்க இடமில்லாததினால் சாலமோனின் நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. வெள்ளியை தூக்கி வீதிகளிலே ஜனங்கள் எரிந்தார்களாம். அவன் கட்டின ஆலயம் எப்படி கட்டினாரு? தங்க தகடுகளினால் கட்டினார். இன்னைக்கு நம்ம தங்க தகட கட்டினோம்னா 15 வாட்ச்மேனை வச்சாதான் முடியும். ஏன்னா எதையாவது சுரண்டி எடுத்துட்டு போயிடக்கூடாது. துபாயில் ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்கிறது. ஒரு முறை அங்கு ஊழியத்திற்கு நாங்கள் குழுவாய் பெயர்ந்த பொழுது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு அண்ணன் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எங்களை கூட்டிக் கொண்டு போனார். அதில் அவர் காண்பித்த காரியம், அந்த தூண் முழுவதும் தங்கத்தினால் முலாயம் பூசி இருக்கிறார்கள். அதை சுற்றிலும் ஒரு பெரிய ரவுண்டு வேலியும் வைத்திருக்கிறார்கள். 4 பக்கமும் சிசிடிவி கேமராவும் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே ஒரு செக்யூரிட்டி கார்டையும் போட்டிருக்கிறார்கள். நான் அவனை பார்த்து கேட்டேன், இதை தொட்டு பார்க்கலாமா? நோ, இட்ஸ் நாட் அலவுட். நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது.
ஏனென்றால் தங்கம் என்பதினாலே யாரும் நம்புவதற்கு ஆயத்தமா இல்லை. இவ்வளவு தங்கம் வைத்திருந்தவன் ஞானம், அவனுக்கு இருந்த ஞானம் நமக்கு இருக்கிற ஞானத்தை போல அல்ல. 10வது வகுப்பிலே 450 மார்க் எடுப்பதோ 490 மார்க் எடுப்பதோ அல்லது மருத்துவ கல்லூரிக்கு வருவதோ இவ்வளவுதான் நம்முடைய ஞானம், எழுதினதை படித்து பெறுகிற ஞானம். ஆனால் சாலமோனுக்கு அன்றைக்கு என்சைக்ளோபீடியா கிடையாது, அன்னைக்கு சாட் ஜிபிடி கிடையாது. இன்னைக்கு எதுனாலும் சாட் ஜிபிடில பார்த்துடுறாங்க. எப்படி தேங்காய் சோறு செய்வது அதுவும் சாட் ஜிபிடி சொல்லி கொடுக்கிறது, ஏஐ சொல்லி கொடுக்கிறது. எல்லாமே நமக்கு இத்தனை உபகரணங்கள் இருந்தும் நம்முடைய ஞானம் குறைவு. ஆனால் சாலமோனுடைய ஞானம் மிகுந்த ஆச்சரியமானது, கடற்கரை மணலத்தனையானது. ஆண்டவரே சொல்லுகிறார், அவனுக்கு நிகரானவன் ஒருவனும் இல்லை. இதை தாண்டி அவனுக்கு இருந்த வசதிகள், சாப்பாடு, அவன் ஒரு நாளைக்கு சாப்பிட்ட அளவை இன்றைக்கு உரிய சாப்பாடோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 1 ராஜாக்கள் 3ல போட்டிருக்குது. ஒரு நாளைக்கு உணவிற்கு மட்டும் அந்த நாளின் மதிப்பின்படி அவன் செலவிட்ட பணம் கிட்டத்தட்ட 3 இருந்து 4.5 லட்சம் ரூபாய் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு. யாராவது இருக்கிறீங்களா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு உங்க வீட்டில் 3 இருந்து 4.5 லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்கு செலவு செய்கிறவர்கள் இல்ல. ஆனா இவ்வளவு செய்தவன் சொல்லுகிறதை வாசிக்க போகிறோம். பிரசங்கியினுடைய புஸ்தகம். எது பலம் உள்ளது, எது மிகுந்த அதிக பலன் உள்ளது, எது நம்முடைய வாழ்க்கையில், வாட் இஸ் த பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த் இன் அவர் லைஃப், பிரசங்கியில் அவன் அழகாய் சொல்லுகிறான். 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே நான் கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் பலமும் கூட போதாது, பிழைக்க வேண்டுமென்றால் ஞானம் மட்டும் இருந்தாலும் போதாது, ஒருவேளை புத்திமான்களின் புத்தி கிடைத்தால் அதுவும் போதாது. எப்பா எதுவுமே போதாது போதாது போதாது. அவன் சொன்ன கடைசி காரியம் இதுதான். யாருக்கு தேவன் தன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறாரோ அவன் தான் பலவானனாய் இருக்க முடியும். அல்லேலூயா. இதை சொன்னவன் யார்? மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அரசன், யுத்தமே இல்லாத அரசன். எல்லாத்தையும் காட்டிலும் 1000 கல்யாணம் பண்ண ஒரு ஆளு. கண்டிப்பா பரலோகத்துல வந்து அவனை பார்த்து கேட்கணும்னு வச்சிருக்கிறோம். எப்படிப்பா 1000 கல்யாணம் பண்ணி மனைவியுடைய பேரை ஞாபகம் வச்சிருந்த, மாமியாருடைய பேரை ஞாபகம் வச்சிருந்த? நான் யோசிக்கிறேன், மனைவிக்கு நம்பர் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், 102 103. எப்படி 1000 பேருடைய பேரே ஞாபகம் வைக்க முடியாது? ஆனால் 1000 திருமணங்கள் செய்தவன், ஏராளமான வசதி எல்லாம் அவனுக்கு இருக்கும். ஆனா ஆச்சரியமாய் அவன் சொல்லுகிறான், இவைகள் ஒன்றும் போதாது, இவைகள் எல்லாம் உன்னை பலப்படுத்துவதில்லை. தேவ செயல் எந்த மனிதனுக்கு நடக்கிறதோ அவன் தான் பலன் உள்ளவன். அது நடக்கிறதுக்கு தான் நம்ம வாசித்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமானின் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. உங்க லைஃப்ல நீங்க இதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம குறைச்சிட வேண்டாம். நாம ஒருவேளை அடிக்கடி செய்த ஜெபங்களினால ஜெபம் நமக்கு பழக்கப்பட்டதாய் நமக்கு மாறிவிடக் கூடாது. இந்த ஜெபம் அதிக பலன் உள்ளது. இன்றைக்கு 4 முக்கியமான புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னொரு விதத்திலே நான் சொல்வேன் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்கள் மாற்றப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு எதிர்பார்க்கிற ஜெபங்கள், வேதத்திலே தேவன் கற்றுக் கொடுக்கிற ஜெபங்கள் ஆச்சரியமானவைகள். பரத்தினுடைய ஒவ்வொரு பலனையும் நாம் ஆச்சரியமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடியாத இடத்திலே இன்றைக்கு சத்ரு நம்மை கொண்டு வந்து வைத்து விட்டான். இதை தாண்டி நான் ஜெபித்தால் நடக்காது, யாரோ ஒருவர் எனக்காய் ஜெபிக்க வேண்டும் என்கிற பிம்பத்தை உண்டாக்கி விட்டான். அல்லது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் ஒருவேளை மரியாள் புனிதர்களின் மூலமாய் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டால் தான் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது போல, இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் பெந்தேகோஸ்தே சபைகளிலே யாரோ ஒருவர் வரம் பெற்றால் எனக்காய் ஜெபித்தால் தான்
இது நடக்கும் என்கிற எண்ணத்திற்கு நம்மை கீழே தள்ளிவிட்டான். இல்லை, இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ஒரு வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம். தேவன் உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை அவர் எப்படி பார்க்கிறார், எப்படி எதிர்பார்க்கிறார்? 8வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. முழு வேதாகமத்திலேயே பரலோகம் அமைதலாய் இருந்தது என்று சொல்லப்பட்ட ஒரே இடம் இந்த இடம்தான். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம். ஏன் இந்த அமைதல்? நமக்கு முழு விளக்கம் அங்கு சொல்லப்படவில்லை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ற 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருந்த தூதர்களுடைய சத்தம் அடங்கினது. மூப்பர்கள் நீரே பாத்திரர், ஆட்டுக்குட்டியானவரே நீரே பாத்திரர் என்று தங்களுடைய கிரீடங்களை வைத்து பாடிக்கொண்டிருந்த பாடல்கள் நிறுத்தப்பட்டது. பரிசுத்தவான்கள் பாடுவார்கள் என்று சொல்லப்பட்ட மோசேயின் பாடல் நிறுத்தப்பட்டது. அரை மணி நேரம் அளவும் அமைதி. எதற்கு தெரியுமா? 3வது வசனத்தை பாருங்கள், 4வது வசனத்தை படிக்கலாம். 3வது 4வது வசனமும் நின்றான். பாத்தீங்களா? சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபம். நீங்க கோடிட விரும்பினால் சகல, ஏதோ ஒரு பரிசுத்தவான் அல்ல, ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் அல்ல, வரம் பெற்ற ஒரு மனிதனுடைய ஜெபம் அல்ல, சகல ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபம். அந்த தூப வர்க்கம், ஜெபம் என்கிற தூப வர்க்கம் மேலே வந்து கொண்டிருந்தபடியினாலே செய்ய வேண்டிய நியாய தீர்ப்பை நிறுத்தி வைத்து அரை மணி நேரம் இந்த ஜெப தூபம் வரட்டும் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். நியாய தீர்ப்புகள் ஏன் இன்றைக்கு வேகமாய் சில இடங்களிலே நடக்கிறது தெரியுமா? அது தேவனுடைய திட்டம், முதல் காரியம். ஆனால் நான் நம்புகிறேன், நாம் சரியாய் ஜெபிக்காததினால்தான் இந்த நியாய தீர்ப்புகளுக்கும் ஜனத்திற்கும் இடையிலே எழும்ப வேண்டிய தூப வர்க்கம், அது சகல பரிசுத்தவான்களுடைய வாய்களிலிருந்து எழும்ப வேண்டிய ஜெபம், அதை கர்த்தர் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அதை கவனமாய் கேட்கிறார். பொதுவா நம்ம வீட்டில் நம்ம பேசினாலே யாரும் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. காலையில நம்ம ஊர்கள் நடக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ணன்மார்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, இப்போது இருக்குதான்னு தெரியல. ஒரு தினமலர் தினத்தந்தி ஒரு பேப்பரை கையில எடுத்தாங்கன்னா, ஒரு கையில டீயும் பச்சி குடிச்சிட்டு அந்த பேப்பரை படிச்சாங்கன்னா, பூகம்பமே வந்தாலும் சரி ஆளு பேப்பரோட தான் உள்ள போவாங்க. என்னென்னால் பேப்பருக்கு உள்ள முங்கிடுவாங்க. அப்ப அந்த நாட்கள்ல அக்காமார்கள், நானே எங்க வீட்டில் பார்த்துருக்கிறேன், சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, ஏங்க நான் சொல்றது காதுல விழுதா முதல்ல கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் சத்தம் அதிகமாகும், நான் பேசுறது கேக்குதா இல்ல. 3வது ஒரு பாத்திரம் டம்முன்னு விழும். அப்பதான் அண்ணன் இந்த உலகத்துக்கே வருவாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில, இலங்கை பார்டர் பிரச்சனையில, அங்க எழுதப்பட்டிருக்கிற தினத்தந்தி தினமலருடைய செய்திகளுக்கு உள்ள போயிருப்பாங்க, மறந்துருவாங்க. அந்த சத்தம் காதுகள்ல விழாது. சாதாரணமாய் நம்ம பேசுகிற வார்த்தையை யார் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார்கள்? வேலை செய்யற இடத்துல நீங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பெரிதாய் மதிப்பு கொடுக்கிறவர்கள், அல்லது நீங்கள் இருக்கிற குடும்பத்திலே உங்களுடைய வார்த்தையை மதித்து கேட்கிறவர்கள் ஒரு சிலராய் இருக்கலாம். ஆனால் வேதத்திலே பாருங்கள், ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபம் அது மேலே வருகிறது என்றால் தேவன் தன்னுடைய ஆராதனையை கூட அமைதல் படுத்துகிறார். இந்த பரிசுத்தவானுடைய ஜெபம் வரட்டும். தூதனை பார்த்து சொல்லுகிறார், நீ அதை தூப கலத்திலே போட்டு எனக்கு முன்பாய் எழும்ப விடு, அரை மணி நேரம் அமைதலாகட்டும், இந்த ஜெபம் பூரணமாய் இங்கு வந்து சேரட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஜெபத்திற்காய் காத்திருக்கிற ஒரு ஆண்டவர், ஜெப தூபம் நம்முடைய வீடுகளில் இருந்து எழும்பும் என்று காத்திருக்கிற ஆண்டவர். ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஜெபங்கள் இன்றைக்கு அவசியம்? சீர்திருத்தமான ஜெபங்கள் நமக்கு அவசியம். ஆகவே 4 காரியங்களை, ஜெபங்களை வேகமாய் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதல் காரியம், இந்த உபவாச ஜெபம் முழு வேதாகமத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட எபிரேய மொழியாய் இருக்கலாம்,
கிரேக்க மொழியா இருக்கலாம். இந்த உபவாசம் என்கிற வார்த்தை 90 முறைக்கு மேற்பட்ட இடத்திலே வருகிறது. More than 90 times the root word fasting comes. அநேக இடங்களிலே உபவாச ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையாய் இருந்தது. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தினுடைய மதிப்பு குறைந்து, உபவாச ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் குறைந்ததினால்தான் நாம் அநேக நேரங்களிலே வெளி இடங்களிலே போய் முறையிடுகிற காரியங்கள் வந்தது. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், கர்த்தரிடத்திலே முறையிடாத மனிதன் கோர்ட் வாசலிலே முறையிடுவான். தேவனிடத்திலே கண்ணீர் வடிக்காதவன் மற்ற மக்கள் மத்தியிலே அவன் கண்ணீர் வடிப்பான். இட்ஸ் வெரி ட்ரூ. அது உண்மையான ஆழமான காரியம். தேவனிடத்திலே நாம முறையிட வேண்டியவர்கள், தேவனிடத்திலே கண்ணீர் விட வேண்டியவர்கள். இது இல்லாததினால்தான் சில நேரங்களிலே மனிதர்களிடத்திலே போய் நாம் முறையிடுகிற ஒரு கடினமான நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். மனிதர்களுக்கு முன்பு கண்ணீர் வடிக்கிற ஒரு கடுமையான நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறோம். நாம் வாசிக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம். முதல் ஜெபம், புதிய ஏற்பாட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் ஜெபத்தை இயேசுவினுடைய மாதிரியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்றால் இயேசு செய்ததாய் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட முதல் ஜெபம். வாசிக்கலாம். லூக்கா 3வது அதிகாரம் 21வது 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன் உரைத்தது. முதல் ஜெபம், நான் இதை எப்படி சொல்லுவேன், ஒரு மணவாட்டியின் ஜெபம். நான் ஏன் இதை சொல்றேன், நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும். இயேசு ஜெபித்த பொழுது ஒரு அஜெண்டாவை வைத்து அவர் ஜெபிக்கவில்லை. இயேசுவினுடைய முதல் ஜெபம், எழுதப்பட்ட ஜெபம், அவர் 30 வயதை தொட்ட பொழுது, அதற்கு முன்பு அவர் நிறைய ஜெபித்திருக்கலாம். ஆனால் இங்குதான் லூக்கா அதை முதலாவது எழுதுகிறார். எழுதப்பட்ட ஜெபம், அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் ஜெபிக்கிறார். பிதாவை பார்த்து ஜெபிக்கிறார். பிதா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பதில் தான், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். அப்படி என்றால் பதில் இதுவாய் இருக்கும் என்றால் கேள்வி என்னவாய் இருந்திருக்க வேண்டும்? இயேசு என்ன ஜெபித்திருக்க வேண்டும்? இயேசு, பிதாவே, நான் உமக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும், நான் உமக்கு நேசகுமாரனாய் இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஜெபமாய் இருந்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாகத்தான் பிதா சொல்லுகிறார், ஆம், நீர் என்னுடைய நேசகுமாரன் தான், உம்மிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். முதல்ல நம்ம அந்த ஜெபம் என்கிற இந்த வார்த்தை வந்த உடனே நாம் யோசிக்கிறோம், ஏதோ ஒரு மெத்தட் இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு முறை இருக்கிறது. என்னுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி பலசரக்கு கடையிலே கொடுப்பதை போல நான் ஒரு லிஸ்டை கொடுக்க வேண்டும், அல்லது மனதினுடைய எல்லா பாரங்களையும் கொட்ட வேண்டும், அல்லது சில பாடல்களை பாட வேண்டும், அல்லது சில விதங்களிலே நான் ஜெபிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மனதிலே ஆழமாய் அழுத்தி இருக்கிறது. இல்லை, ஜெபத்தினுடைய தலையாய காரியம் தேவனோடு உறவாடுவது. இட்ஸ் a relationship with God. தேவனோடு கூட பேசுவது. இயேசு அதை நமக்கு சொல்லி காண்பித்தார். இயேசு செய்த முதல் ஜெபம், நான் வந்திருக்கிறேன், சிலுவைக்கு தேவையான பாதைகளை எனக்கு தயார்படுத்தி தாரும் என்று சொல்லி இயேசு கேட்கவில்லை. இயேசுவுக்கு நான் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், அவர் என் நேசராய் இருக்க வேண்டும். இந்த உறவிலே உறவாடுகிற ஒரு அனுபவம் தான் ஜெபம். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தினுடைய இந்த பகுதி குறைவாய் சொல்லப்பட்டது என்று நான் யோசிக்கிறேன். இயேசு அதை ஆழமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லி காண்பித்தார். தனி ஜெபம் தான் மிக முக்கியமான தனித்துவமான ஜெபம். நாம் சேர்ந்து இன்றைக்கு ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் தனி ஜெபம் இல்லாமல் சேர்ந்து ஜெபிப்பதினால் மட்டுமே நாம் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க முடியாது. இயேசு சொல்லிக் கொடுத்த தனித்துவமான ஜெபம், தனி நபராக மணவாளன் மணவாட்டியோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவம் இந்த ஜெபத்திலே வர வேண்டும். உன்னத பாட்டு என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகம் முழுவதையும் நீங்கள் படித்து பாருங்கள். அதிலே 3 முறை இந்த வசனம் வரும்,
நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள். மறுபடியும் மறுபடியும் நமக்கு வர வேண்டிய ஜெபம் என்று சொன்ன உடனே ஞாபகம் வர வேண்டியது, ஐயோ இத்தனை குறிப்புகள், ஐயோ இத்தனை அழுது, இதெல்லாம் உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய ஜெபத்தை தனித்துவமாய் மாற்றுவது எது தெரியுமா? என் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும், என் ஆண்டவரோடு கூட நான் பேச வேண்டும். Lord, I have come here to spend time with you. தேவ சமூகத்திலே எந்த அஜெண்டாவும் இல்லாமல் காலை நேரத்திலே, சாயந்திர நேரத்திலே, மதிய நேரத்திலே, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், here I am Lord, என்னோடு கூட நீர் பேசும், நான் உறவாட வந்திருக்கிறேன். எதை எனக்குள் பேச விரும்புகிறீர், எதை என்னோடு கூட நீர் சொல்ல விரும்புகிறீர், இந்த எண்ணத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த உறவும் அன்பும் இணைந்த இந்த மணவாட்டியினுடைய ஜெபம் வரும். அதனால்தான் இயேசு இந்த அதிகாரத்திற்கு பிறகு 5வது அதிகாரத்திலே முதல் முறையாய் உபவாசத்தை குறித்து இயேசுவினிடத்திலே வந்து கேள்வி கேட்கிறார்கள். அப்ப இயேசு சொன்ன பதிலை பாருங்கள். 33வது வசனம், 5வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம். பின்பு அவர்கள் என்று சொல்வது வேத பாரகரும் பரிசேயரும், நியமங்களை கடைபிடித்தவர்கள், அவர்கள் வந்து இயேசுவை பார்த்து ஆச்சரியமாய் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேகம் தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், அநேகம் தரம் உபவாசம் பண்ணுகிறார்கள். இயேசுவிடத்துல கேள்வியை பார்த்தீங்களா? இயேசுவோட கூட இருந்த சீஷர்கள் சாப்பாட்டில் நம்பர் 1. அவங்கள நீங்க எங்க வேணாலும் பாருங்க, சாப்பாடு விஷயத்துல ஆட்கள் கரெக்டா இருப்பாங்க. போற வழியில யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இயேசு நீ ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் தாண்டே சாப்பாடு, என்ன செய்யறது, வயல்ல கோதுமை இருக்கு, அதையே பிச்சு சாப்பிட்டுருவோம். அது யாரு வயல்னே தெரியாது, ஆனா போற வயல்ல என்ன செஞ்சாச்சு, கோதுமையை பிச்சு சாப்பிட்டாச்சு. அதே போல அவங்க எங்க போனாலும் சரி, சாப்பாட்டுக்கு என்ன, அடுத்து என்ன, பசியை தாங்க முடியாதவர்கள், அவர்களால் பசியை பொறுத்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான். நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள் வாலிபர்கள். பொதுவாக வாலிபர்கள்னாலே பசியை தாங்குவது மிக கடினம். வயதானவர்கள் தாங்கிக் கொள்வார்கள், ஆனால் வாலிபர்கள் தாங்க முடியாது. அதுதான் அங்கேயும் நடந்தது. இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறாங்க, பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு வேத பாரகர் வந்து, இனி இயேசுவிட கேட்காம இருக்க முடியாது, ஐயா ஃபாஸ்டிங் பிரேயர்னு வைக்கிறோம், நாங்கள்லாம் அநேகம் தடவை உபவாசிக்கிறோம், இந்த யோவானுடைய சீஷர்களும் உபவாசிக்கிறாங்க, உங்க ஆட்கள் மட்டும் உபவாச தன்னைக்கு காலையிலேயே நேந்திரம் பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தானே வர்றாங்க அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு நேந்திரம் பழம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். கன்னியாகுமரியில் இருந்த ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், அவருடைய நண்பர் 60 நாட்கள் உபவாசம் பண்ணினார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, சாப்பாடே சாப்பிடல. நான் சொன்னேன், இயேசுவே 40 நாட்கள்ல தான் இருந்திருக்கிறாரு, நாங்க மிஷினரி ஊழியங்கள்ல 40 நாட்கள் இருந்த ஒரு கிருபையை நான் பார்த்திருக்கிறேன், நானும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 60 நாட்கள் ஆச்சரியமானது. அப்போ அந்த நண்பரை சந்தித்து பேசி கொண்டிருந்தோம். எப்படி பிரதர் செஞ்சீங்க, நானும் அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அப்பதான் எனக்கு கன்னியாகுமரி புதுசு, எனக்கு நிறைய தெரியாது. அப்போ அவர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு ஒரு பழமும் ஒரு பாலும் தான் குடிப்பேன் அப்படின்னு. அப்போ எந்த பழம் சாப்பிடுவீங்கன்னு நான் கேட்டேன். ஒரு பழத்தை எடுத்து காமிச்சார், 1.5 அடி நீளம் இருந்தது. எவ்வளவு பால் குடிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு கிளாஸ் எடுத்து காமிச்சார், 3/4 லிட்டர் இருக்கும். நான் என்னுடைய நண்பனை பார்த்து சொன்னேன், இந்த பழமும் பாலும் இருந்தால் நான் 100 நாட்கள் உபவாசம் இருப்பேன். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரென்த் அதுல இருக்குது. ஒருவேளை நாம யோசிக்கிறோம், சாப்பாட்டை நான் அதிகமாய் குறைத்து உபவாசிப்பதுதான் உபவாசம் என்று வேதபாரர்கள் யோசித்தார்கள். இந்த சாப்பாட்டை அநேகந்தரம் குறைத்தால் நான் சீஷனாகி விடுவேன் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் யோசித்தார்கள். ஆனா இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வாசித்து பாருங்க. எது உண்மையான உபவாசமாய் இருக்க முடியும், அதை எதிர்மறையாய் அழகாய் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். 34வது வசனம், 35வது வசனம். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை செய்யக்கூடுமோ?
இதுல ரெண்டு உண்மையை ஆண்டவர் சொல்லுகிறார். சரீர பிரகாரமாக மணவாளனாய் நான் வந்திருக்கிறேன், என்னோடு கூட என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். கல்யாண வீட்டில் எங்கேயாவது ஃபாஸ்டிங் பார்த்திருக்கீங்களா? திருமண அழைப்புதல் விசேஷமாக அன்றைக்கு உபவாசம் நடைபெறும். யாராவது நம்ம போவோமா? யாரும் நம்ம போக மாட்டோம். திருமணத்திற்கு வருவதனுடைய ரெண்டு முக்கியமான காரியம், மணமக்களை வாழ்த்தி அவங்க என்ன சேலை போட்டிருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, நம்மளும் அதை ஒரு கணக்கெடுப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு விருந்து சாப்பிடுவது தான் அந்த கல்யாண வீட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் இயேசு அதான் கேட்கிறாரு, எப்பா நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற புது மாப்பிள்ளை, இவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள், இவங்க எப்படி உபவாசிப்பாங்க? நான் என்னைக்கு போறனோ அதுக்கப்புறம் அவங்க உபவாசிப்பாங்க. இயேசு சரீரத்தில் இருக்கும் பொழுது இப்பொழுது உபவாசத்தை காட்டிலும் இதற்கு பிறகு அவர்கள் செய்வார்கள் என்பதை புது ரசம் பழைய ரசம் என்று சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார். ஆனால் இதில் மறைந்திருக்கிற இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிற அந்த வரியை கவனமா படிச்சு பாருங்க. மணவாளன் தன்னோடு இருப்பதுதான் உண்மையான ஒரு அனுபவம். அதுல உபவாசம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அது முக்கியம் அல்ல. மணவாளன் கூட இருக்கிறாரா, அதுதான் ஒரு முக்கியமான அனுபவம். உபவாசத்தை காட்டிலும் மணவாளனோடு இருப்பதுதான் மிகப்பெரிய அனுபவம். அதைத்தான் இயேசு சுட்டி காண்பிக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், உறவாடுதலின் ஜெபம் இன்றைக்கு குறைந்ததுதான். நம்முடைய உண்மையான ஆராதனை குறைந்து விட்டது. உறவாடுதல், இயேசுவோடு கூட ஒரு மணவாளனை போல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். புதுசா கல்யாணம் பண்ணுவதற்கு பிக்ஸ் பண்ணப்பட்ட, நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட ஆணும் பொண்ணும் எப்படி பேசுவாங்க? ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படி பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? இந்த மொபைல் போன் கீழே வைக்க மாட்டாங்க. இந்த கம்பெனிக்காரன் பார்த்தாலே அதிசயமா பார்ப்போம். அதுவும் சார்ஜ் போயிடக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல பேட்டரி சார்ஜரோட இருப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே போன் பண்ணுவாங்க, என்ன எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டீங்களா? அப்புறம் சாயந்தரம். எங்க வீட்டுல எல்லாம் வெயில் அடிச்சது, உங்களுக்கு எங்க வெயில் அடிச்சது? ரெண்டு பேரும் வேர்க்கிளம்பில தான் இருக்காங்க. அங்க வெயில் அடிச்சா இங்கேயும் வெயில் அடிக்க தான் செய்யும், அங்க மழை பெஞ்சா இங்கேயும் மழை பெய்ய தான் செய்யும். ஆனா எத்தனை முறை பேசுவாங்க தெரியுமா? பேசிக்கொண்டே இருப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், வாலிப தம்பி தங்கச்சி காதல் வயப்பட்டவர்களை நீங்க பாருங்க. அவன் காலையில எழும்புறதே இதோட தான் எழும்புவான். தூங்கி முழிச்ச உடனே இவ்வளவு நேரம் நம்ம தூங்கிட்டோமா அப்படின்னு வேகமா முதல் காலை அங்கதான் போகும். எப்படி இருக்கிற, என்ன செய்யற, பேசிக்கொண்டே இருப்பான். எங்க வாலிபனாவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? எம்மா போனை கொடுமா, நம்ம பாட்டி மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 மணி நேரம் பாட்டி உன் கூட ஒரு 2 மணி நேரம் நான் பேச போறேன்னு ஏதாவது வாலிபன் சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்களா? பாட்டி ஃபோன் கால் வந்தாலே ஆஃப் பண்ணிடுவான். போக வேண்டிய வயசுல நமக்கும் ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அல்லது பாட்டி ஃபோன் கால் வந்துச்சுன்னா அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுவான். இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய சமாச்சாரம். ஆனால் அவன் விரும்பின பெண், அவனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மணப்பெண், அவளோட பேசுற நேரம் குறையவே குறையாது. அதே மாதிரிதான் புது கல்யாணம் முடிஞ்சவங்களும் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துருக்கிறீங்களா? பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை போன உடனே கையவே விட மாட்டாங்க. ஏங்க இங்க பாருங்க, இதுதான் பெட்ரூம், இதுதான் பாத்ரூம். அது என்ன பக்கிங்காம் அரண்மனையா? மொத்தமே 4 ரூம் தான். இந்த பக்கம் திரும்பினா ஒரு ரூம் இருக்க போது, இந்த பக்கம் திரும்பினா ஒரு ரூம் இருக்க போது. வெளியில கடைக்கு போனா கூட கையை பிடிச்சிட்டே தான் போவாங்க. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும். நம்முடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். புதுமண தம்பதியை போல இருந்த ஜெபம் இப்ப 10 வருடம் 20 வருடம் குழந்தைக்கு பிறகு, ஒருவேளை மனைவி வந்து கையை பிடிச்சா கூட, எந்த வயசுல வந்து நீ கையை பிடிச்சிட்டு நடக்கிற, பிள்ளைய கல்யாணம் பண்ற வயசு வந்தாச்சு, இதற்கு அப்புறம் ஏன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நம்ம வருவதை போல ஜெபத்தையும் நாம் தள்ளிவிட்டோம். மணவாளனோடு கூட நெருங்குவதற்கு உண்டாக்கப்பட்டதுதான் ஜெபம். மணவாளனோடு சஞ்சரிப்பதற்கு உண்டாக்கப்பட்டதுதான் இந்த ஜெபம். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய முதல் ஜெபத்திலே அவர் அற்புதத்தை செய்யவில்லை. தன்னுடைய முதல் ஜெபத்திலே பிதாவே உறவை குறித்து சாட்சி சொல்வதை அடையாளமாய் சொல்லுகிறார். ஒலிவ மலையிலே தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் மறுபடியும் அதை கேட்க வைக்கிறார். மறுரூபம் ஆன பொழுது இந்த உலகத்திலேயே ஜெபத்தினுடைய உச்சம் அதுதான். அப்படியே பரலோக மறுரூபம், எலியா, மோசே, முழு பரலோகமும் பூமியிலே நிற்கிறது. அங்கேயும் மத்தேயு 17வது அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்கள்ல ஆண்டவர் இதே வார்த்தை தான் சொல்லுகிறார். இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் சொல்லுவதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்படி என்றால் அங்கேயும் அதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்ல விரும்பினார் ஆண்டவர்?
இயேசுவை ஓடு கூட நீங்கள் மணவாளனை போல உங்களுடைய ஜெப உறவுகளை நீங்கள் வைக்க ஆரம்பித்தால் வானம் திறக்கிற அனுபவம், மறுரூபத்தின் அனுபவம், பெரிய பரிசுத்தவான்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், இவைகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் நாம் நேரம் பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொண்டதினால்தான் சில நேரங்களில் விட்டு விடுகிறோம். சில பேர் 5 நிமிடம் தான், 2 நிமிடம் தான். சில பேர் வேகமா போகும்போது வாசல்ல தான் ஞாபகம் வரும், ஐயோ இன்னைக்கு ஜெபமே பண்ணலையே, ஜெபம் பண்ணாம போனா நம்ம ஆபீஸ்ல எவனாவது திட்டுவானே, பஸ் போயிருமே, பரீட்சையில நம்ம படிச்சது வராத, அதுக்காக 1 நிமிஷம் சாஸ்திரமாய் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே மறுபடியும் திரும்புவோம் மணவாளனை தேடி வாஞ்சித்த ஜெபங்களுக்காய். அல்லேலூயா. சுவிட்சர்லாந்து தேசத்தை எதிர்த்து ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. சுவிஸ் தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது அந்த தேசத்திலே, அந்த தேசம் ஒரு சின்ன தேசம், அதிக பலன் உள்ளவர்கள் கிடையாது, நல்ல அழகான தேசம். ஆனால் அந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் போரிட்டு ஜெயிக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. மற்ற எல்லா தேசங்களும் போரிலே தோற்றார்கள் அல்லது சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் எதிரிகளோடு. ஆனால் சுவிஸ் தேசத்தை சேர்ந்தவர்கள் தேவனை நேசித்தவர்கள், ஆனால் போரிடுவதற்கான பலன் இல்லை. இந்த சூழ்நிலையிலே அங்கே இருந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை அதிலே சேர்ந்திருந்த, அதனுடைய கிளை பிரிவிலே சேர்ந்திருந்த ஒரு பிரதர், அவர் திருமணம் ஆன பிறகு சேர்ந்தார், ஆகவே குடும்பத்தோடு கூட இருந்தார். பிரதர் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர். அவர் ஒரு முடிவு செய்தார். அந்த சுவிட்சர்லாந்து தேசத்திலே மலை பள்ளத்தாக்கு இப்படித்தான் இருக்கும். ஒரு பள்ளத்தாக்கு இடத்தை தெரிந்தெடுத்து அந்த இடத்துல போய் நான் ஜெபிக்க போகிறேன் என்று ஃபேமிலி சொன்னாங்க. நாங்களும் உங்களோட கூட வர்றோம். அவர் சொன்னார், இல்ல நான் ரொம்ப நாள் ஜெபிக்கணும் நான் யோசிக்கிறேன். பரவாயில்ல. அந்த நதிக்கரை ஓரத்துல ஒரு வீடை கட்டினாங்க. மேல ஃபுல்லா மரத்துல கட்டினாங்க. பூமிக்கு அடியில தோண்டி அதுக்குள்ளேயும் மரத்துல ஒரு ரூம் கட்டினாங்க. மேல மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க, கீழே பூமிக்கு அடியில இவர் இருப்பார். இவர் போறதுக்கு இன்னொரு படிக்கட்டு இருக்கும், அதிலே போவார். மனைவியை பார்த்து சொன்னார், நான் கொஞ்ச நாள் இயேசுவோட கூட நான் செலவழிக்க விரும்புகிறேன். ஒரு சில வாரங்கள் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் ஆகலாம். ஆனா கண்டிஷன் என்ன என்றால், நீ பிள்ளைகளை பார்த்துக்கொள், நீ எனக்கா எதுவும் சமைக்க வேண்டாம். நான் இந்த இயேசுவோடு கூட உறவாடி விட்டு எனக்கு ஆத்தும திருப்தி வந்த உடனே நான் மேலே வந்து உன்னை சந்திப்பேன், அல்லது மறுபடியும் நாம் எங்கே போக வேண்டுமோ முடிவு செய்வோம். அதை ஆரம்பித்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் எத்தனை வருஷம் கழிச்சு முடிச்சார் தெரியுமா? 19 வருஷங்கள் கழித்து அந்த நீரோடையின் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு ஆண்டவரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சவர் ஜெபித்து 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 ஒரு நாளிலே ஆண்டவர் இவருக்கு பாரப்படுத்தினார், உன் தேசத்தை எதிரிகள் சூழ்ந்து பிடிக்க போறாங்க, நீ ஜெபித்து கொண்டே இரு. ஆண்டவரே அவருக்கு சொல்லி கொடுத்தார். அவர் அந்த இடத்துல இருந்து ஜெபித்த பொழுது உருவின பட்டயத்தை உடைய 2 தூதர்கள் அந்த எதிரியினுடைய போருக்கு முன்னால நின்றாங்க. அதை பார்த்து எதிரி வீரர்கள் பயந்து ஓடினார்கள். அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கிற சுவிட்சர்லாந்து தேசம். அந்த நாட்டினுடைய வரலாறு அதை சொல்லுகிறது. நான் அங்கு ஒரு முறை ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது குழுவாக அவர் ஜெபித்த அதே அந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு அந்த பாஸ்டர் எங்களை கூட்டிட்டு போயிருந்தார். அவர் இருந்த ரூமை எங்களுக்கு காண்பித்தார். அவர் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை குடித்த இடத்தை காண்பித்தார். நான் யோசித்தேன், எப்படி இந்த மனுஷன் 19 வருஷங்கள் இந்த தேவனை மணவாளனாய் பார்த்த பிறகு அவருக்கு ஜெபத்தை நிறுத்தவே முடியவில்லை. எப்படி ஈனோக்கு தேவனோடு 300 வருடம் சஞ்சரித்திருப்பான்? எப்படி மோசே 40 நாட்கள் எந்த டைம் டேபிளும் வாட்சும் மொபைலும் இல்லாம மேல போனவன் எப்ப வருவான்னு தெரியாது எப்படி உட்கார்ந்து இருப்பார்கள்? இவர்கள் எல்லாரும் ஒரு அஜெண்டாவை பிடித்து கொண்டு இதை நான் செய்தால் தேவன் நிறைவேற்றுவார் என்கிற எண்ணத்தோடு போகவில்லை. எனக்காய் ஜீவன் தந்தவர், எனக்காய் தம்மையே கொடுத்தவர், எனக்காய் மீண்டும் வரப்போகிறவர், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், இந்த நேசர் எனக்கு வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இவங்க போனதுனாலதான் இவங்களுடைய ஜெபம் மறுரூபத்தின் ஜெபமாய் இருந்தது. அல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபித்து பாருங்க. எந்த அஜெண்டாவும் இல்ல, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த போறேன், உங்க கூட இருக்க போறேன், உங்க கூட என்னுடைய ஃபெல்லோஷிப்பை நான் ஸ்ட்ரெங்தன் பண்ண போறேன். நீங்க ஜெபித்து பாருங்கள், மற்ற காரியங்களை கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றுவார். அதுதான் முதல் ஜெபம். புதிய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு ஜெபம் மணவாட்டியின் ஜெபம். இன்றைக்கு சபைக்கு அது அவசியம், குடும்பங்களுக்கு அது அவசியம், பிள்ளைகளுக்கு அது அவசியம்.
இயேசுவை நேசிப்பதற்கு நான் திருநெல்வேலியில் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் சார்ந்திருந்த அந்த சபையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பழக்கம் அதுதான். சனிக்கிழமை சாயந்தரத்திலே ஆரம்பிக்கிற ஜெபம் ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் எத்தனை மணி நேரம் போகும் என்று தெரியாது. சில நேரங்களிலே 6 மணி நேரம், சில நேரங்களிலே 16 மணி நேரம் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே என்னுடைய போதகரோடு கூட இருந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நேரம் போவது தெரியாது. தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நீங்கள் ஜெபிக்க 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 நாம் பழக நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு பெண்ணை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி மறக்காமல் அதில் எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 2வது அதிகாரத்திலே அன்னாள் என்கிற அந்த பெண்ணை குறித்து 36, 37வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. இந்த அன்னாளுக்கு இவ்வளவு பெரிய டீட்டெயில் கொடுக்க வேண்டுமா என்றால் அது தேவையில்லைதான். ஆனால் ஆண்டவர் நாம் எந்த அன்னாள் என்று குழம்பி விடக்கூடாது. இவள் தெளிவாய் தெரிய வேண்டும். சபைகளுக்கு இவளை குறித்து தெரிய வேண்டும். புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுதே இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்பது எழுதப்பட வேண்டும் என்பதற்குத்தான் 36வது அதிகாரத்திலே எந்த கோத்திரம், 36வது வசனம் 2வது அதிகாரம், ஆசேருடைய கோத்திரம் பானுவேலினுடைய குமாரத்தி, அவள் கன்னி பிரயாயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள், அதற்கு பிறகு வாழவில்லை. 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இட்ஸ் இன் தி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவள் செய்து கொண்டிருந்தாள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கடந்த கால தொடர்ச்சியாய் நடைபெறக்கூடிய ஒரு இலக்கண சொற்றொடரில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை விடாதவர்களை வைத்துதான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பக்கங்களை தேவன் ஆரம்பித்திருக்கிறார். கணவனை இழந்தால் ஆனால் மணவாளனை இழக்கவில்லை. சிறு வயதிலே விதவை ஆனால் ஒரு நாளும் விதவையாகாத மணவாளனை அவள் மறக்கவில்லை. அதனால்தான் தன்னுடைய மணவாளன் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்த பிறகு இரவும் பகலும் அவரை தேடுவதற்கு அவள் மறக்கவில்லை. அப்படி என்றால் நாங்கள் வேலைக்கு போகக்கூடாதா, மற்றது செய்யக்கூடாதா? எல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா எந்த நேரமும் உங்களுடைய மனதிலே இயேசுவோடு கூட அவருடைய நினைவோடு கூட சின்ன சின்ன ஜெபங்களிலே ஜெபித்துக் கொண்டே நீங்கள் இருந்து பாருங்கள். அதுதான் உண்மையான மணவாளனுடைய ஜெபம். இரண்டாவது, இயேசுவே சொல்லுகிறார், அவருடைய முதல் பிரசங்கத்திலே ஒரு ஜெபத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 27, 28வது வசனத்தை வாசிக்கலாம். எலிசா இயேசுவினுடைய முதல் பிரசங்கத்திலே அவர் எலிசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று. எதற்கு ஆண்டவர் இதை உள்ளே கொண்டு வந்தார்? தீர்க்கதரிசியை சொந்த ஊரிலே கனமாய் எண்ண மாட்டார்கள். அதற்கு 2 உதாரணங்களை சொல்வதற்கு தான் ஆண்டவர் இதை கொண்டு வந்தார். ஆனால் இந்த வசனத்தை கவனமாய் படித்து பாருங்கள். இதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, அநேகம் குஷ்டரோகிகள் இஸ்ரவேலுக்குள்ளும் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒருவன் தான், சீரிய தேசத்தை சேர்ந்த ஒருவன் தான் குணமாக்கப்பட்டான். அவனுக்கு பிறகும் ஒருவரும் குணமாக்கப்படவில்லை, அவனுக்கு முன்பாகவும் ஒருவரும் குணமாக்கப்படவில்லை. இந்த உண்மை நீங்கள் எவ்வளவு கவனமாய் வேதத்தை படித்தால் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலே குஷ்ட ரோகியை தேவன் சுகமாக்கின சம்பவங்கள் மிக குறைவு. மிரியாமுக்கு ஒரு குஷ்டரோகத்தை வரப்பண்ணி அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் பிறகு அந்த குஷ்டரோகத்தை மறைய பண்ணினார். ஆனால் அது ஒரு சின்ன குஷ்டரோகம், அது தானாகவே 7 நாட்களிலே மறையக்கூடிய விதத்திலே ஒரு அடையாளமாய் அதை செய்தார். அதை தாண்டி பழைய ஏற்பாட்டிலே குஷ்டரோகி ஒருவன் சுகமாக்கப்பட்டதாய் சம்பவங்கள் சொல்லப்படவே இல்லை. ஆனால் இந்த எலிசாவின் நாட்களிலே நாகமான் என்கிற மனிதன் எப்படி சுகமாக்கப்பட்டான்? இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், சண்டே ஸ்கூல் ஸ்டோரி. ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு காரியம், 2 ராஜாக்களினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்திலே இந்த அற்புதத்தை குறித்து இயேசுவே ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார்.
என்ன சொல்லுகிறார்? இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரவேலிலே நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இஸ்ரவேலிலே இருக்கிறவர்களுக்கு நடக்கவில்லை. அப்படி என்றால் இது யார் மூலமாய் நடந்தது, எப்படி நடந்தது? 2 ராஜாக்கள் 5 அந்த சீரிய தேசத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரவேலுக்கு போய் ஒரு சிறு பெண்ணை சிறை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அங்கே இருக்கிற படைத்தலைவன் நாகமானுக்கு குஷ்டரோகம். ஆகவே அவனுடைய வீட்டிலே வேலை செய்வதற்கு எல்லாரும் பயப்படுகிறார்கள், குஷ்டரோகம் நம்மையும் பிடித்து விடும் என்று சொல்லி. ஆனால் இந்த பெண்ணை கொண்டு வந்து வைக்கிறார்கள். யோசித்து பாருங்க, அம்மா அப்பாவை விட்டு இந்த பிள்ளையை தனியா தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த பெண்ணை அடிமை தேசத்தில் வைக்கிறாங்க. இஸ்ரவேல் வேறு மொழி பேசக்கூடியவர்கள், எபிரேய மொழி பேசக்கூடியவர்கள், சீரிய தேசத்தை சிரியாவை சேர்ந்தவர்கள், சீரிய பாஷை பேசக்கூடியவர்கள். அப்ப 2 வேற மொழிகள், வேறு இடம், சின்ன பொம்பளை பிள்ளை அப்பா அம்மாட்ட இருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு பயமா இருந்திருக்கும், எவ்வளவு நடுக்கமா இருந்திருக்கும். இதை தாண்டி அவள் திடீரென்று பார்க்கிறாள், அவருடைய எஜமானனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. இதை பார்த்த உடனே, நீங்க எப்படி யோசித்திருப்பீங்கன்னு தெரியாது, நானா இருந்தேன்னா கண்டிப்பா யோசித்திருப்பேன், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீ கொண்டு வந்ததுனால உனக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, இதனாலதான் உனக்கு இந்த குஷ்டரோகம் இருக்குது, என்னைய செஞ்சே இல்ல, நீ படு. அப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும், அவ இது சுகமாகணும்னா என்னை விடுவிப்பேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல பொருத்தனை பண்ணு, அப்படி கூட சொல்லி இருந்திருக்க முடியும். அல்லது நீ இஸ்ரவேலுக்கு என்னை கூட்டிட்டு போ, நான் சொல்ற மாதிரி செய், அப்புறம் என்னை எங்க விட்டுட்டு வந்துரு. இந்த 3 ரெக்வஸ்டையும் அந்த சின்ன பிள்ளை வைக்கவே இல்லை. அவ பார்த்த உடனே 2 ராஜாக்கள் 5 3வது வசனத்தை வாசிக்கலாம். எந்த நம்பிக்கையில இவ சொன்னா? இதுவரைக்கும் குஷ்டரோகம் சுகமாக்கப்பட்ட சரித்திரம் எலிசாவின் மூலமாய் நடக்கவே இல்லை, எலியாவின் மூலமாய் நடக்கவே இல்லை, மற்ற தீர்க்கதரிசிகளின் மூலமாய் நடக்கவே இல்லை. மிரியாமை தவிர்த்து குஷ்ட ரோகம் தானாய் சுகமானதாய், அற்புதத்தின் மூலமாய் சுகமானதாய் எழுதப்படவே இல்லை. பின்ன என்ன நம்பிக்கையில் இவ சொன்னா, நீ சமாரியால இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போதும், அங்க சரியாயிரும். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? 7வது வசனத்தை படிங்க. அந்த ஊரினுடைய ராஜா என்ன சொல்றான் பாருங்க. என்று வாங்க, அவனே சொல்றான், இந்த அற்புதம் நடக்கவே இல்லையே, நான் எப்படி இவனை குணமாக்க முடியும், நான் என்ன தேவனா, குஷ்டரோகியை என்கிட்ட அனுப்பி குணமாக்குன்னு சொல்றானே. அவங்க ஊர்ல ஏற்கனவே நடந்திருந்ததா அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும், சரி தீர்க்கதரிசி இடத்துல அனுப்புவோன்னு. ராஜாக்கே நம்பிக்கை கிடையாது, ராஜாக்கே தெரியாது அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி. அதனால அவன் புலம்புகிறான், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஏனென்றால் ஏராளமான குஷ்டரோகிகள், அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6வது 7வது அதிகாரத்துல குஷ்டரோகிகள் 3வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 7:3. குஷ்டரோகிகளான 4 பேர் போதும். எருசலேமினுடைய வாசல்லையே 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். ஒருவேளை ஆண்டவர் சுகமாக்குறதா இருந்தா இவனெல்லாம் சுகமாக்கி இருக்கணும். இவன் எருசலேமை சேர்ந்தவன், இஸ்ரவேல் கோத்திரத்தான். ஆனால் குஷ்டரோகத்தின் நிமித்தம் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறான். அதனாலதான் ராஜா புலம்புகிறான், அப்ப என் வீட்டு காம்பவுண்ட் வால்லே 4 பேர் இருக்கிறான், நான் எங்க போய் சுகமாக்குறது, வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. ஆனா இயேசு சொல்லுகிறார், அதற்கு பின்பும் அது நடக்கவில்லை. அதற்கு பிறகும் உசியா ராஜாவினுடைய காலம் வரைக்கும் குஷ்டரோகம் வந்தது, ஆனால் குணமாக்கப்படவில்லை. ஒரே ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் அற்புதங்களையே ஆச்சரியமாய் செய்தார். அது யாருனால், பெயர் எழுதப்படாத சிறை கைதியாய் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பிள்ளையின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, எல்லாம் சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மணவாளனின் ஜெபத்தை மட்டுமல்ல, தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் சொன்ன ஜெபம் மாற்றங்களை உண்டாக்கும் ஜெபம். என்னுடைய ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்க முடியும், ஒரு வரலாற்றை படைக்க முடியும், தேசத்திலே நடைபெறாத காரியத்தை செய்ய வைக்க முடியும். இந்த சிறிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட இந்த பெண்ணுக்குள்ள இருந்த விசுவாசம்
இந்த சின்ன பிள்ளைக்குள்ள இருந்த ஒரு ஜெபம், நீர் அனுப்பும் நாச்சியாரே, எஜமானனை அனுப்பும், இந்த சுகம் உண்டாகும். எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான காரியம். இது எப்படி நடக்க முடியும்? இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆனால் கர்த்தர் செய்தார். நேபாளிலே எங்களுக்கு ஹர்பூர் என்கிற ஒரு பணித்தளம் இருக்கிறது. அந்த பணித்தளத்திலே ஊழியம் செய்வது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து போனவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். இந்து கலாச்சாரத்தை அதிகமாய் கொண்ட தேசம் நேபாள். உலகத்தினுடைய ஒரே ஒரு இந்து நாடு என்று அழைக்கப்பட்ட தேசம் நேபாள். அப்படிப்பட்ட அந்த தேசத்திலே அதிகமான எதிர்ப்புகள் உள்ள அந்த பகுதி ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமணம் முடித்து ஊழியத்திற்காய் அர்ப்பணித்து பயிற்சி பெற்ற ஒரு குடும்பத்தை அங்கே அனுப்பியிருந்தோம். அவர்களும் போராடி பார்த்தார்கள். பெரிதாய் ஒரு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியவில்லை. பயங்கரமான எதிர்ப்புகள். ஒரு நாள் அவருடைய மனைவி கர்ப்பமாய் இருந்தால், முதல் குழந்தைக்காக 5 மாதம். அவள் தன்னுடைய அந்த மிஷினரி கணவனை பார்த்து சொன்னால், நாம இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் வந்தாதான் இவங்க கண்டிப்பா ஆண்டவரை தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன செய்யணும்னா, நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்க போகிறோம், இந்த மாற்றம் நடந்து ஆக வேண்டும் ஆண்டவரே. இந்த 2 நாளும் கணவனும் மனைவியும் மட்டும். இவன் சொன்னா, நீ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்தில் ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கோ. இல்ல, மாற்றம் வந்தாக வேண்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அந்த 5 மாத கர்ப்பிணிக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த மிஷினரியினுடைய மனைவிக்குள்ள இருந்த வைராக்கியம் இந்த மிஷினரியும் சரி என்று சொல்ல வைத்தது. 3 நாட்கள் உபவாசத்தை முடித்தாங்க. அவள் போய் சொன்னால், நீங்கள் கடையில போய் தயிர் வாங்கி கொண்டு வாருங்கள், தயிர் சாதம் செய்து நாம் ஜெபித்து சாப்பிட்டு இந்த உபவாசத்தை முடிக்க போகிறோம். சரி என்று இவன் போனான். 3வது நாளிலே அவன் தயிர் வாங்கி கொண்டு வரும்பொழுது அதே ரோட்ல ஒரு அம்மாவை வலது பக்கம் ஒருவரும் இடது பக்கம் ஒருவரும் கை தாங்களாய் நடத்தி கொண்டு வந்தாங்க. இவன் தெரிந்தவர்கள் என்பதனாலே அவன் பக்கத்தில் போய் பார்த்தான். நடுவிலே மகள், அவர்களுடைய வயது 42. வலது பக்கம் அவர்களுடைய அம்மா, அவளுடைய வயது 65. இடது பக்கம் இந்த நடுவிலே நின்ற தாயினுடைய மகன், அவனுடைய வயது 17. என்ன நடந்தது? இந்த நடுவிலே இருந்த இந்த அருமையான அக்காவினுடைய கண்கள் ஒரு நாள் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, மெடிக்கல்ல சொல்வாங்க, அது ஒரு ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், ஆர்டி என்று சொல்வார்கள். கண் திரை, கண்ணுக்கு பின்னால இருக்கிற ரெட்டினா ரெண்டும் கலண்டு வந்துருச்சு அவங்களுக்கு. ஒருவேளை அதிகமான பிரஷர்னால இருந்திருக்கலாம், வேறு காரணமாக இருந்திருக்கலாம். திடீரென்று பார்வை போய்விட்டது. வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஐயோ மங்குது மங்குதுன்னு சொன்னாங்க. 2 கண்ணையும் பார்வை போயிடுச்சு. வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அவங்க உள்ள இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சொன்னாங்க, 5 லட்சம் ரூபாய் நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள், ஆனால் அதற்கு பிறகும் சரியாகுமா நான் சொல்ல முடியாது. நீங்க லகான் என்கிற நேபாளில் உள்ள ஒரு பட்டணம் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லெட்டர் எழுதி தர்றோன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இவங்க 5 லட்சத்திற்கு எங்க போகுதுன்னு வந்தாங்க. சரி, வீட்டையாவது விற்று விடலாம் என்று யோசித்த பொழுது ஒரு சாமியார் இருக்கிறார், பலி கொடுத்தால் போதும் என்று அவருடைய குடும்பத்தார் கூட்டிட்டு போனாங்க. அந்த கோயில்ல வச்சு 2 நாள் பூஜை பண்ணாங்க. ஒன்னும் நடக்கல. ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணாங்க. மறுபடியும் லகான்ற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அங்க செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, ஒன்னும் செய்ய முடியாதம்மா, நீங்க பணம் செலவழித்தும் வீண், வீட்டுக்கு கொண்டு போங்க. அதனால வீட்டுக்கு அவங்கள கைத்தாங்களா நடத்தி கொண்டு வருகிறாங்க. ஒரு அழுகையோடு கூட தன்னுடைய கிராமத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப திடீரென்று இவனுக்கு சொல்ல தோண்டினது, அம்மா கவலைப்படாதீங்க, இயேசு குருடரின் கண்களை திறந்தவர், உங்களுக்கு அற்புதம் செய்வார், நாங்க ஜெபிச்சுக்கிறோம், நீங்க கவலைப்படாம போங்க. இவன் ஒரு சுவிசேஷமாய் அவர்களுக்கு சொன்னான். உடனே அந்த பாட்டியம்மா பிடிச்சிட்டாங்க. இயேசு செய்வார்னா இப்பமே நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம். இவனுக்கு ஒரே பயமாயிடுச்சு. இல்லங்க, நான் சுவிசேஷம், நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க வாங்க, உபவாசித்து நம்ம ஜெபிப்போம். இல்லையா, இப்பயே நம்ம ஜெபிப்போம். இப்போ இவனுக்குள்ள விசுவாசம் இல்ல, ஆனா அந்த அம்மாவுக்கு ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மனைவிட்ட சொன்னா, ஏம்மா இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு. ஏங்க, காய்ச்சல், தலைவலி, இடுப்பு வலி, மூட்டு வலினா பரவாயில்ல, நம்ம ஜெபித்தால் சரியாகணும் ஒரு நம்பிக்கை வரும். 2 கண்ணும் குருடான பிறகு எப்படி நம்ம அதை கொண்டு வந்து நம்ம ஜெபிப்பது? அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்மளே பார்த்தது இல்லையே என்று சொல்லி இந்த மிஷினரி சொல்லும் பொழுது மனைவி சொன்னா, மாற்றம் வரணும் தானே ஜெபித்தோம், இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் இந்த கிராமத்தில் நடந்தாதான் இவர்கள் திரும்புவார்கள். ஆகவே நம்மோடு கூட ஜெபிக்கிற அந்த 2 பேரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி 2 புது விசுவாசிகள் அவர்களையும் கூப்பிட்டு 4 பேருமா உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு சந்தேகம். கையை வச்சு காமிச்சான், ஏதாவது தெரியுதாமா? ஒன்றும் தெரியல. லைட் அடிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. இவன் சொன்னா, என் விசுவாசமே போயிடுச்சு, கொஞ்சமாவது தெரிஞ்சா பரவாயில்ல, இந்த அம்மா ஒண்ணுமே தெரியலன்றாங்களே,
இந்த 4 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சாங்க, ஓஷிப் பண்ணாங்க. அவன் சொன்னா 15 நிமிஷம் வரைக்கும் எனக்கு தைரியமே வரல பையா, நானும் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். ஆனா உள்ளத்திற்குள்ள ஐயோ இவர்களுக்கு இந்த அற்புதம் நடக்கலைன்னா இவங்க இயேசுவை விட்டுட்டு போயிருவாங்களோன்ற ஒரு பயம் வேற, நம்மள ஊழியக்காரன் ஏத்துக்கிட மாட்டாங்களோ என்கிற பயம் வேற. ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு 30-35 நிமிஷங்கள் கழித்து திடீரென்று அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வெளிச்சம் தெரியுது தெரியுதுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க கண்ணை திறந்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரே சந்தோஷம், விடாம ஆண்டவரே அழுது ஜெபம் பண்ணாங்க. இந்த மாற்றம் நடக்கணும், இந்த கிராமத்துல இப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததில்ல, இது நடந்ததுன்னா இந்த கிராமம் இயேசுவை அறியும். கர்த்தருடைய பெரிய கிருபை 15வது நிமிடத்துல முழு பார்வையையும் தேவன் தந்தார். இன்னைக்கு அந்த கிராமத்துல 80 குடும்பங்கள் அதை கேட்டு அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கிராமத்துல இருந்த காங்கிரஸினுடைய முன்னாள் எம்எல்ஏ இதை கேட்டு அவரும் ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு அவருடைய வீட்டில தான் சபையே நடக்குது. அல்லேலூயா. மாற்றத்தை உண்டாக்கும் ஜெபம் தாங்க நமக்கு வேணும். மறுபடியும் மறுபடியும் ஒரே வார்த்தைகளை சொல்லி பாரம்பரியமாய் ஜெபிப்பது ஒருவேளை சிறிது புதிதாய் வருகிற விசுவாசிகளுக்கு அது நலம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே எனக்குள்ளே மாற்றம் வர வேண்டும், என் குடும்பத்திலே வர வேண்டும், என்னுடைய கிராமத்திலே வர வேண்டும், சபையிலே வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய 5 மாத கர்ப்பத்தையும் கூட துச்சமா யோசித்து தேவன் செய்ய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, அது தேவனை செயல்பட வைக்கும். அல்லேலூயா. சிறை பிடிக்கப்பட்டு போன இடத்துல யாருங்க சிறை பிடிச்சிட்டு போனவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க? இந்த பிள்ளை அழகா சொல்றா, நீங்க கூட்டிட்டு போங்க அற்புதம் நடக்கும். அவ உட்கார்ந்து கண்டிப்பா ஜெபித்திருப்பா. அதனாலதான் இயேசு அதை சொல்லுகிறார். அந்த சிரியா தேசத்தினுடைய ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் அற்புதம் நடந்தது. ஏனென்றால் அந்த ஒருத்தனுக்காகத்தான் ஜெபிக்கிற ஒரு சிறு பெண் இருந்தாள். எத்தனை ஆச்சரியம். இன்னைக்கு குடும்பங்கள்ல மாற்றம் வரணுமா, குடும்பமா நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபித்து பாருங்கள், குடும்பமா நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து பாருங்கள். சபையில மாற்றம் வரணுமா, சபையில குழுவாய் உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து பாருங்கள், தேவன் அற்புதமாய் செய்வார். 1727வது வருஷம் ஒரு எஸ்டேட் பகுதியில ஜெர்மன் தேசத்துல அங்கே ஒரு எஸ்டேட் முதலாளி ஒரு வாலிப பையன் இருந்தான். ஜென்சனாஃப் என்கிற அந்த பெயரை உடையவன், ஹெர்னட் என்கிற இடத்தை சேர்ந்தவன். அவனுடைய அப்பா ஒரு எஸ்டேட் முதலாளி. அவனுடைய அப்பா நல்ல ஒரு பிலீவர். அதனால நிறைய அந்த நாட்களிலே நசுக்கப்பட்ட மார்ட்டின் லூத்தரனுடைய சீர்திருத்தத்தை பிடித்த புராட்டஸ்டன்ட் சபைகளை சேர்ந்தவர்களை நசுக்கினார்கள். அவர்கள் தப்பி ஓடி இந்த எஸ்டேட்ல இருந்தாங்க. அந்த எஸ்டேட்ல வந்தவங்களுக்கு இவங்க அப்பா அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தார். இந்த வாலிபனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்ச, இவர்களெல்லாம் சேர்த்து நம்ம ஏன் ஜெபிக்க கூடாது? அப்ப அவன் சாயந்தர நேரத்துல கூப்பிட்டான், எஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டான், எங்க வீட்டுக்கு வாங்க, வீடும் சூடா இருக்கும், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெப அறைக்கு உள்ள போய் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு சனிக்கிழமை. அடுத்த நாள் கம்யூனியன் சர்வீஸ். சரி, கம்யூனியன் சர்வீஸுக்கு ஆயத்த ஜெபத்தை நாம் செய்யலாம் என்று எல்லாரும் ஜெபித்தார்கள். ஒரு 12 பேர் வந்திருந்தார்கள். அடுத்த நாள் கம்யூனியன் சர்வீஸ் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த வாலிபனுடைய இருதயம், அவன் தான் பாஸ்டரா இருந்து நடத்துகிறான், ஏனென்றால் போதகர் கிடையாது. அவனுடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை, இந்த ஜனங்களை தொடர்ச்சியாய் நீ ஜெபிக்க வைக்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நீ அவர்களோடு கூட பேசு. இதை ஒரு தொடர் சங்கிலி ஜெபம் என்கிற பெயரை வைத்து இதை நீ செய். முதல் முறையாய் அவன் கேள்விப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவனும் செய்ததில்லை. ஆகவே அந்த கம்யூனியன் முடிந்த உடனே அவன் சொன்னான், எத்தனை பேர் நீங்கள் ஒரு நாளைக்கு, நம்ம ஒரு நாள் 24 மணி நேரம் முழுவதும் நாம் ஜெபிக்க போகிறோம், ஆனால் ஒவ்வொருவரும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நாம் ஜெபிக்கலாம், நாம் சங்கிலி ஜெபம் செய்ய போகிறோம் என்று சொல்லி இதை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே உணர்த்துகிறார். எத்தனை பேர் என்று சொன்ன பொழுது 12 பேர் கை உயர்த்தினார்கள். சரி என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 2 மணி நேரங்கள் கொடுத்து ஜெபித்தார்கள். அடுத்த வாரம் 27 பேர் கைகளை உயர்த்தினார்கள். தொடர்ச்சியாய் அந்த ஜெபம் ஆரம்பித்தது. எத்தனை வருஷம் போச்சு தெரியுமா? 100 வருஷங்கள். நிப்பாட்டவே இல்லை. உலக சரித்திரத்தில் வீட்டில் போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, மொரேவியன் செயின் பிரேயர் ஹிஸ்டரின்னு. அந்த மொரேவியன் என்கிற அந்த மிஷனரி ஸ்தாபனம், அந்த ஒரு மூமெண்ட் முதல் முறை உருவானது. அதுல என்ன நடந்துச்சு தெரியுமா? 200 வருஷங்களாக புராட்டஸ்டன்ட் சபை அனுப்பின மொத்த மிஷனரிகளுடைய எண்ணிக்கையை இந்த ஜபத்தை செய்த ஜபக்குழு 25 ஆண்டுகள் அனுப்பினாங்க. ஏராளமான பேர் எழும்பினார்கள். சபை விரிவடைந்தது. பரிசுத்த ஆவியின் பெருமழை எங்கும் பொழிந்தது.
ஆச்சரியமான பெரிய மூவ்மெண்ட். ஆரம்பித்தது ஒரு போதகர் அல்ல, ஒரு எஸ்டேட்டினுடைய ஓனருடைய ஒரு பையன், வாலிப தம்பி. யாருக்காக ஆரம்பித்தான்? அங்கே தப்பி ஓடி ஒளிய வந்தவர்களுக்காய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜெபம். எனக்கு அன்பானவர்களே, மாற்றம் வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்காய் தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். நம்ம சின்ன பிள்ளைகளை போல, ஆண்டவரே உம்மை நம்புகிறோம், இதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற தைரியத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பிரசங்கத்திலேயே இயேசு சுட்டி காண்பித்தது அதுதான். அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் நம்முடைய ஜெபங்களாய் அது மாற வேண்டும். மூன்றாவது, கடைசியாய், நான் முதல் ஜெபம் மனவாட்டியினுடைய ஜெபம், அது ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும் ஜெபம், இன்னும் 2 காரியங்கள். மூன்றாவது மன்றாட்டின் ஜெபம், இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையாய் இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாய் இருக்கட்டும், இவர்கள் கற்றுக் கொடுத்த ஆச்சரியமான ஒரு ஜெபம். ரோமருக்கு எழுதின நிருபம், பவுலினுடைய ஜெபத்தை பாருங்கள். 9வது அதிகாரம், ரோமர் 9வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசியுங்கள். பவுல் சொல்லுகிறான், எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை. என்னப்பா பவுலுக்கும் கவலைப்பா? பவுலுக்கு என்னப்பா கவலை? கவலைப்படாதீங்கன்னு சொன்னவன், சந்தோஷமா இருங்கன்னு சொன்னவன், அவனுக்கு என்ன இடைவிடாத கவலை? நான் இதை பொய்யா சொல்லல, உண்மைதான் சொல்றேன். ஏன்? 3வது வசனம் தான் அவனுடைய ஜெப குறிப்பு. என்ன ஜெபம்? மாம்சத்தின்படி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு. பயங்கரமான ஒரு ஜெபம். மோசே ஒரு காலத்துல ஜெபித்தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் சபித்திராதிரும், அதை தாண்டி என்னை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், இவர்களை மன்னியும் என்று. அதற்கு பிறகு இத்தனை ஆழமாய் ஜெபித்த ஒரு மனிதன் என்றால் பவுல்தான். என் இனத்தாராகிய சகோதரருக்காய் நானே சபிக்கப்பட்டவனாய் மாற விரும்புகிறேன். அதுதான் பவுலினுடைய பெரிய ஆதங்கமான ஜெப குறிப்பு இருதயத்தில் இருந்தது. அப்ப எவ்வளவு தூரம் அவன் விண்ணப்ப ஜெபம் செய்திருப்பான். பிள்ளையை பெற்றெடுக்கிறதை போல கர்ப்ப வேதனைப்பட்டேன் என்று சொல்லுகிறான். he had the labor pain. கர்ப்ப வேதனை அது எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? சமீபத்தில் ஆராய்ச்சியில சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறப்பதற்கு உருவாகுகிற கர்ப்ப வேதனையினுடைய வலி 8 பெரிய எலும்புகளை ஒரே நேரத்திலே உடைத்தால் உண்டாகுகிற வலிக்கு ஈக்குவல். The labor pain is just equivalent to the pain which comes out of fracture of 8 major bones. 8 பெரிய எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைச்சா என்ன வலி இருக்கும்? அந்த வலி தான் கர்ப்பம், பிள்ளை பிறக்கும் பொழுது உண்டாகுகிற அந்த வலி. பவுல் சொல்லுகிறான், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, பிலமோனுக்கு எழுதும் பொழுது, நான் மறுபடியும் உன்னை பெற்றெடுப்பதற்காய் அந்த கர்ப்ப வேதனை. அதுதான் மன்றாட்டின் ஜெபம். இந்த மன்றாட்டின் ஜெபத்துல தான் ஆத்தும ஆதாயத்திற்கு, மற்றவர்களுக்கு நாம ஜெபிக்கிற ஜெபம். நமக்கா எவ்வளவு ஜெபிக்கிறோமோ தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்காக. அதிகமாய் சொல்லப்பட்ட இன்னொரு மனிதன் நெகேமியா. இந்த நெகேமியா ஜெபித்த ஜெபத்தை குறித்து சமீபத்திலே அந்த ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதன் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தார். எனக்கு அது மிகுந்த சவாலாய் இருந்தது. அவர் சொன்னார், அந்த பழைய தோல் சுருள்களினுடைய அடிப்படையிலே இந்த நெகேமியா 120 நாட்கள் ஒரு முறைதான் கேள்விப்பட்டான், தன்னுடைய ஜனம் இவ்வளவு தேவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட உடனே நெகேமியா உட்கார்ந்து ஜெபித்தது 120 நாட்கள். வேதத்தில் நேரடியாய் சொல்லப்படவில்லை, ஆனால் 120 நாட்கள். நான் ரூம்ல வந்து யோசித்து பார்த்தேன், ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு ராஜாவினுடைய வீட்டிலே அந்த ராஜாவுக்கு போஜனம் கொடுக்கிற எல்லா போஜனத்தையும் சோதித்து பார்த்து அதற்கு பிறகுதான் ராஜாவுக்கு கொடுப்பார்கள். நீங்க யோசிக்கலாம், ராஜா வீட்டு போஜனத்தை தினமும் டேஸ்ட் பார்க்கிறது ஒரு வேலையா? இன்னைக்கு ஃபுட் சூப்பர்வைசர்னு ஒரு பெரிய வேலையே வச்சிருக்கிறாங்க வெளிநாடுகள்ல. அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, அங்க பிரைவேட் கம்பெனிஸே அதை எடுத்து பண்றாங்க. எல்லா கடைகள்லையும் போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கும் பொழுது
நம்முடைய கன்னியாகுமரியை சேர்ந்த ஒருவர் அந்த பதவியில் இருக்கிறார். அவர் சொன்னார், அண்ணே நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமான்னு. நான் என்ன வேலை பார்க்குறேன், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் ஒவ்வொன்றும் டேஸ்ட் பார்த்துட்டு வந்தாரு. நான் சொன்னேன், பிரதர் வேலை ஸ்தலத்துக்கு எப்போ கூட்டிட்டு போவீங்க, ஹோட்டலுக்காக கூட்டிட்டு போறீங்களே. ஆனா இதுதானே என் வேலை, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஹோட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணி அது இவர்களுடைய கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியில இருக்கிறதா. இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப நல்ல வேலை, பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எது வேணாலும் ஃப்ரீயா கிடைக்கும் போல. அவர் சொன்னார், இல்லனே இதில் நம்ம தப்பு விட்டுட்டோம்னா நம்மளை பிடிச்சிருவாங்க, அதனால இதை ஒவ்வொரு முதல் நாள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், ஆனால் பழகுனதுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நெகேமியாவுக்கு அப்படித்தான். ராஜாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அவர் சொல்வார், ஆப்பம் புட்டு. இவன் அந்த ஆப்பத்தையும் புட்டையும் இவன் தான் முதல்ல சாப்பிடணும். ஏன் தெரியுமா? அதுல விஷம் இருந்தா யார் தான் சாவா? இவன் தான் சாவான். எவன் விஷம் வைப்பானே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு வேலை. ஆனா வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மனிதனை நம்பி இந்த ராஜா கொடுக்கிறான். அப்ப நெகேமியா எவ்வளவு உண்மையா இருந்திருப்பான். ராஜா வீட்டுல போஜன பதார்த்தங்களை கொடுக்கிற பான பாத்திரக்காரனா அவன் இருந்தான். ஆனா 120 நாள் லீவு போடுறான், எந்திரிச்சே போக முடியல. ராஜா அவனை குறித்து கேள்வியே கேட்கல. இவன் சொல்லுகிறான், சில நாட்களாய் நான் உட்கார்ந்து அழுது உபவாசித்து எழுந்திருக்கவே முடியவில்லை. I could not stand even. எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சொல்ல முடியும்? ராஜாவினுடைய அரண்மனையில இருக்கிறவன் சொல்லாமல் 120 நாட்கள் நான் ஜெபிக்க போகிறேன் என்று அவன் லீவ் எடுக்க முடியுமா? இல்ல. இன்றைக்கு நாம் நிறைய காரணங்கள் நமக்கு முன்பாய் உண்டு. நெகேமியாவிற்கு அதைவிட பெரிய காரணங்கள் உண்டு. எதிரி தேசத்திலே அவன் கொண்டு போகப்பட்டவன். அவன் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் 2 நாள் சொல்லலாம். ஆனால் 120 நாட்கள் அழுதான். ஆண்டவரே, இந்த எருசலேம் கட்டப்பட்டு ஆக வேண்டும். இந்த எருசலேமுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன் தெரியுமா? இவன் எருசலேமிலேயே பிறக்கவில்லை, சிறையிருப்புக்கு வந்ததுக்கு பின்புதான் பிறந்தவன். ஆகவே இவன் எருசலேமை பார்த்ததும் இல்லை. இவன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறான். கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி ஸ்பான்சர் பண்ணி அவன் அனுப்பி இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளம் உடைந்தது. இல்லை, இதுதான் நான் மன்றாட்டு ஜெபத்தை செய்ய வேண்டிய நேரம். அதனால்தான் ஆண்டவர் நெகேமியாவினுடைய ஜெபத்தினுடைய ஒவ்வொரு வரியையும் முழு புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறார். 9வது அதிகாரம் 13வது அதிகாரம் எங்கெல்லாம் வந்தானோ ஜெபம் ஜெபம். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், இது கட்டப்பட வேண்டும். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், இந்த எருசலேம் எழும்ப வேண்டும். ஆண்டவரே நினைத்தருளும், என் ஜனங்கள் இந்த நிந்தையிலிருந்து மாற வேண்டும். ஒரு மன்றாட்டின் ஜெபம், சுயநலமான ஜெபங்கள் அல்ல. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு சபைகளிலும் ஜெப கூட்டங்களிலும் மலிந்து கிடப்பது சுயநலமான ஜெபங்கள். தனக்கென்றும் தன்னுடைய காரியங்களுக்கு என்றும் ஜெபித்து விட்டு ஆண்டவரிடத்திலே ஒரு பேச்சுக்கு தேசத்திற்காய் ஜெபிக்கிற நாட்கள். ஆனால் ஆண்டவர் தேடுகிறார், திறப்பை அடைக்கத்தக்கதாய் ஒருவனை அவனுடைய நெற்றியிலே அடையாளம் இட்டு அவன் மன்றாடும்படியாய், அவன் அழும்படியாய், கெத்செமனேயின் வேதனையை உணர்ந்தவனாய் துடித்து தேவனிடத்திலே ஜெபிக்கிற மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகத்தான் இயேசுவினுடைய இருதயம் காத்திருக்கிறது. அதனால்தான் பரலோகத்தினுடைய ஆராதனையையும் அமைதல் படுத்தி பரிசுத்தவானின் ஜெபம் வரட்டும் என்று அவர் காத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த மன்றாட்டின் ஜெபத்திலே நாம் மலிந்து போய்விடக் கூடாது. இந்த மன்றாட்டு ஜெபம் யாரோ சில பெந்தேகோஸ்தே சபைகளுக்கும் ஜெப வீரர்களுக்கும் உண்டானது அல்ல. வேதம் சொல்லுகிறது, சகல பரிசுத்தவான்களின் ஜெபம் பரலோகம் வரும். ஆகவே இந்த காலை வேளையிலே மன்றாடி ஜெபிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் மாறித்தான் ஆக வேண்டும். இயேசுவை 162 வருடங்கள் அறிந்த சந்ததி நாம். இயேசுவை 4 தலைமுறைக்கு மேலாய் பெற்றுக்கொண்டவர்கள் நாம். ஜெபத்தினாலே ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள் நாம். எப்படி நம்முடைய தேசத்திற்காய் ஜெபிக்காமல் இருக்க முடியும்? நான் நேபாள் தேசத்திற்கு முதல் முறையாய் போயிருந்த பொழுது, அங்கு முதல் முறை அல்ல, 2வது 3வது முறையிலே 2015வது வருடம் மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக் நடந்த நேரம் நாங்கள் போயிருந்த உதவி செய்வதற்காய் போயிருந்தோம். ஹிட்டோடா என்கிற பட்டணத்திலே வண்டியை நிறுத்திவிட்டு வண்டி பழுதடைந்து விட்டது. அந்த இருக்கக்கூடிய கடையில போய் சாமான் வாங்குறதற்காய் போயிருந்தோம். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த கடைக்காரன் பார்த்த உடனே கேட்டான், உனக்கு இந்த சாமான் மட்டும் வேண்டுமா இல்ல வேறு எதுவும் சாமான் வேண்டுமா? எனக்கு முதல்ல புரியல, என்னுடைய டிரைவருக்கும் புரியல. அவர் கேட்டார், பையா என்ன கேட்கிறான்? நான் சொன்னேன் எனக்கும் புரியல. அவன்கிட்ட கேட்டேன், இதுதான் வேண்டும் வேற எதுவும் வேண்டாம். அவன் கேட்டான், நீ பீகாரிலிருந்து வந்திருக்கிற, உனக்கு வேறு எதுவும் வேண்டுமா என்று அவன் கேட்ட பாஷை எனக்கு புரிந்தது. நான் கேட்டேன், என்ன வைச்சிருக்கிற, எது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டேன். அவன் சொன்னான்,
உனக்கு எந்த வயதிலே பெண்கள் வேண்டும்? 9 வயது வேணுமா, 16 வயது வேணுமா, 25 வயது வேண்டுமா? நான் கேட்டேன், எப்படி நீ அதை செய்கிறாய்? 9 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நேபாளினுடைய வறுமையின் நிமித்தம் விற்கப்படுகிற பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை 10,000 பெண் குழந்தைகள். அந்த தேசத்தினுடைய மொத்த மக்கள் தொகையே 3 கோடி தான். நான் கேட்டேன், பெண் பிள்ளைகளை விற்கிறார்களா? ஆம். வறுமை, என்ன செய்வது? ஆதிவாசி பிள்ளைகள் ஏராளமாய் இருப்பதினாலே, கணவன் விட்டு போனதினாலே ஒரு பெண் பிள்ளையை வித்து அதிலே வருகிற வருமானத்தை வைத்துதான் மற்றவர்களை கவனிக்கிறார்கள். எந்த வயது என்று கேட்டபொழுது நான் அதிர்ச்சி அடைந்தேன். 9 வயதிலிருந்து எல்லா வயதுடையவர்கள் போதை பொருட்களுக்கு அவர்களை பழக்குவித்திருக்கிறார்கள். ஒரு இரவிற்கு இவ்வளவு பணம் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் ஓப்பனாக ஒரு வியாபாரத்தை போல, சந்தையை போல நடந்து கொண்டிருந்தது. அந்த இரவிலே வந்து ஜெபித்தோம், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு தேசங்கள், என் சொந்த பிள்ளை, என்னுடைய பிள்ளைக்கு அன்றைக்கு வயது கிட்டத்தட்ட நான் போயிருந்த பொழுது அவனுடைய வயது 6-7 வயதா இருந்தது. என்னுடைய பிள்ளை ஒரு 7 வயதிலே விபச்சாரத்திற்கு விற்கப்படும் என்று சொன்னால் என்னுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே, இந்த தேசம் மாற வேண்டும் என்று அழுத பொழுதுதான் அந்த தேசத்திலே ஊழியம் செய்வதற்கான ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து தந்தார். இந்த மன்றாட்டின் ஜெபம் ஏதோ சில மனிதர்களுக்காய் மட்டுமல்ல. பேப்பரை நீங்க படிச்சு பாருங்க, இதுக்கு பைபிள்ல நீங்க மட்டுமல்ல, தினந்தோறும் செய்தித்தாளை வாசித்து பாருங்க. இந்தியாவில பிச்சை எடுப்பதற்காய் ஒவ்வொரு வருடமும் தள்ளப்படுகிறவர்கள் 70,000 பேர். நம்முடைய பிள்ளை குழந்தைகளுக்கு நாம ஒரு ஃபுட்டு, ஒரு வேளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவனமாய் பார்த்து கொடுக்கிறோம், சந்தோஷம். ஆனால் என்னை சுற்றி ஒரு நாளைக்கு 2வது வேளை சாப்பாட்டிற்கு யோசிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறவர்கள். சமீபத்தில் கொழும்பு முடித்து விட்டு தான் நான் இந்த நேற்று முந்தின நாள் இங்கு வந்து சேர்ந்தேன். கொழும்புல மீட்டிங் முடித்து விட்டு என்னை அழைத்து கொண்டு சென்ற நண்பர் அங்கே காண்பித்தார். ரோடுகளில் நிற்கிற தமிழ் பெண்கள், சிங்கள பெண்கள். நான் கேட்டேன், இவர்கள் யார்? இங்கே இருக்கிற பொருளாதார சீர்குலைவு, வேறு வழி இல்லை, தன்னுடைய சரீரத்தை விற்பதற்காய் ரோடுகளிலே நிற்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு அதிலே வாழ்வதற்காய் நிற்கிறார்கள். எங்கே போனாலும் அழுகுரல். அவர்கள் சொன்ன காரியம், ஒருவேளை சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுகிறோம், 2வது வேளைக்கு ஆள் இல்லை அண்ணா, இதை செய்வதற்கான காரியங்கள் இல்லை. நான் கேட்டேன், எத்தனை சபைகள் இலங்கையிலே இருக்கிறது? ஏராளம் இருக்கிறோம், ஆனால் செய்ய முடியவில்லை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? மற்றவர்களை குறித்த கரிசனை. சூசான் அரண்மனையிலே தனக்கு வசதியான ஒரு பொறுப்பிலே தேவன் தன்னை பாதுகாத்து வைத்தார் என்று நெகேமியா துதித்து கொண்டு மட்டும் இருக்கவில்லை. என்றைக்கு அதே எருசலேமில் இருந்து அலறுதலின் சத்தம் வந்ததோ, அன்றைக்கு 120 நாட்கள் அவனால் நகல முடியவில்லை, அசர முடியவில்லை. ஒரு மன்றாட்டு ஜெபம் இன்றைக்கு நமக்கு அவசியம். போராடி ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை நம்முடையவைகளை சார்ந்து சுயநல நோக்கத்தோடு செய்கிற ஜெபம் மட்டுமல்ல. நான் அற்புதங்களுக்கு விரோதியானவன் அல்ல, தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதியானவன் அல்ல. இன்ஃபேக்ட் சொல்றதா இருந்தா நீங்க 99% எங்களோடு கூட வந்து பாருங்கள். மிஷனரி ஊழியத்தில் நடப்பது அத்தனையும் அற்புதங்கள். அங்க அற்புதம் நடந்தால்தான் இயேசு இருக்கிறார் என்று நம்புவார்கள். தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டால் தான் இயேசு இருக்கிறார் என்று நம்புவார்கள். அதை தினந்தோறும் பார்க்கிறோம். ஆனால் வெறும் அற்புதங்களுக்காகவும் என்னுடைய ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காய் மாத்திரம் நடத்தப்படுகிற ஜெப கூட்டங்கள் பெருகுகிற இந்த நாட்களிலே இந்த பூவன்கோடு சபையிலிருந்து ஒரு சிலராகிலும் நான் மன்றாட்டு ஜெபம் செய்வேன். எனக்கு விளம்பரங்கள் தேவையில்லை, போஸ்டர் தேவையில்லை, எனக்கு அறிமுகம் தேவையில்லை, ஆனால் நான் அழுது புலம்புவேன் என்று சொல்லுகிற சில நெகேமியாக்கள் ஆண்டவருக்கு தேவை. அந்த நெகேமியாக்களை தேடுவதற்கு சூசான் அரண்மனை வரைக்கும் தேவன் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏன் தெரியுமா? உடைக்கப்பட்ட போதும் நொறுக்கப்பட்ட போதும் எருசலேமிலே ஆட்கள் இல்லை, கண்ணால் கண்டும் ஜெபிக்கிறவர்கள் எழும்பவில்லை. ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருந்தான். ஆண்டவருக்கு தெரியும், அவன் உயர் பதவியிலே இருந்தவன், ஆனால் அவனுடைய உள்ளமெல்லாம் உன்னதத்தையே பார்த்து கொண்டிருந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்பதற்கு, மனம் உடைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது ஜெபிப்பதற்கு, உபவாசம் என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளை குறித்து ஜெபிப்பது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் உங்களை மறந்தவர்களாய் செய்கிற உபவாசம், உங்களை மறந்தவர்களாய் நீங்கள் ஏறெடுக்கிற உபவாசத்தினுடைய ஜெபங்கள், அதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஆச்சரியமாய் காண விரும்புகிறார். அழுது. அதனால்தான் தேசத்திற்காய் ஜெபிப்பதற்கு யாரை கூப்பிட சொன்னார் தெரியுமா? வாசியுங்கள். யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நமக்கு தெரிந்த வசனம். ஆனால் நாம் சில நேரங்களிலே அதில் வருகிற வார்த்தைகளை
நாம் சரியாய் பார்த்திருப்போமா என்பது ஒரு சந்தேகம். யோவேல் 2:15 பரிசுத்த உபவாச நாளை நியமிக்க சொல்லிவிட்டு தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டிய அந்த பரிசுத்த உபவாச நாளிலே யாரை கூப்பிட சொன்னார் தெரியுமா? 16வது வசனத்தை வாசியுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நம்பர் 1, முதியோரை சேருங்கள். இன்னைக்கு ஒருவேளை ஃபாஸ்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க யார் தான் இருப்பாங்க? முதியோர் தான் இருப்பாங்க. காலையில் இன்சுலின் எடுக்கணும், டேப்லெட் எடுக்கணும், மத்தியானம் போய் ஒரு டேப்லெட் எடுக்கணும். சில பேர் உட்கார்ந்து இருக்கும் போது, சில பேருக்கு சுகர் குறையும். எல்லாருக்கும் வேதனை முதியோருக்கு தான் அதிகம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேசம் மாற வேண்டும் என்றால் முதியோரும் வர வேண்டும். அடுத்த வரி, பிள்ளைகளை சேர்க்க சொல்றாங்க. பாஸ்டிங் பிரேயருக்கே வராத ஒரு கூட்டம் யாரு? பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அவங்க வேற மேட்ச் பார்க்கிறதுக்கு, கோச்சிங் போறதற்கு, மற்றவர்களிலே மூழ்கி கிடக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை இழுத்து கொண்டு வாருங்கள். அடுத்த வரி, ஓஹோ, பால் குடிக்கிற குழந்தையை தூக்கி கொண்டு வாருங்கள். யாரையா சொல்லுவா? பால் குடிக்கிற குழந்தையை உபவாச ஜெபத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்ல முடியுமா? அது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் குடித்தாக வேண்டுமே. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்திலே இப்படிப்பட்ட மன்றாட்டு ஜெபம் எழும்பினால்தான் சபை ஒரு வல்லமை உடையதாய் மாற வேண்டும். அடுத்து ஒன்னு சொல்றாரு பாருங்க, 4வது கூட்டம் யாருன்னு பாருங்க. இது நடக்கவே நடக்காது. மத்த 3வது நடந்துரும். முதியோர் வந்துருவாங்க, பிள்ளைகள் வந்துடலாங்க, பாலுன்ற பிள்ளையை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். கல்யாண ரிசப்ஷனுக்கு அங்க மேக்கப் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற ஆளை பார்த்து சொல்றார், ரூமை விட்டு கூப்பிடு அவனையும், மணவாளனும் மணவாட்டியும். சாயந்தரம் தான ரிசப்ஷன், காலையில கூப்பிடுப்பா உபவாச ஜெபத்துக்கு. யாராவது வருவாங்களா? வர வைக்கவே முடியாது. ஆண்டவர் கூப்பிட சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இந்த 4 கூட்டமுமே வித்தியாசமான கூட்டம். இந்த 4 கூட்டங்களுமே உபவாச ஜெபத்திற்கு கலந்து கொள்ள முடியாத கூட்டங்கள். ஆனால் இந்த கூட்டமும் உள்ளே வர வேண்டும் என்பதற்கு, ஏன்னா கடைசி நாட்களிலே நம் ஆத்துமாக்களுக்காய் ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபைகள் எழும்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேசங்கள் திரும்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மன்றாட்டு ஜெபம் இது எங்கே குறைகிறதோ, இயேசுவே அதற்கு அடையாளமாய் கெத்சமனையிலே செய்து காண்பித்தார். எப்படி ஜெயிக்கணும் நான் விவரமாய் சொல்ல தேவையில்லை. கடைசி ஒரு வரியை, ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசி ஜெபம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது 3வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் திருவுள்ளம் பற்றினார். இந்த சபை ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அந்தியோக்கியா என்கிற சபை, அங்க உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சபை மிஷனரிகளை அனுப்புகிற சபையாய் மாற வேண்டும். எப்ப ஆண்டவரை அனுப்பணும்? இப்பமே அனுப்பணும். யார ஆண்டவரை அனுப்பணும்? அந்த சபையில இருந்த மிகப்பெரிய தேவ மனிதர்கள் 2 பேர். இவங்க 2 பேரை நீங்க அனுப்பணும். இந்த சபை அடுத்து ஒரு விசை யோசிக்கவில்லை. 1 வாரம் டைம் கொடுங்க ஆண்டவரே, அடுத்த வாரம் நாங்க செய்யறோம், அடுத்த நிமிடம் செய்யறோம். இல்ல, அங்கேயே கைகளை வைத்து ஜெபித்தார்கள், அங்கேயே அனுப்பினார்கள். இதுதான் 4வது ஜெபம். இது என்ன? மிஷனரி பணிகளை தாமதமின்றி செய்ய வைக்கும் ஜெபம். இது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை செய்தவங்க ஆராதனை தான் செய்துட்டு இருக்காங்க, இன்னும் பிரசங்கமே கேட்கல. பிரசங்கத்திற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், இதே ஒரு டெடிகேஷன் சர்வீஸா மாற்றுங்க. அனுப்ப வேண்டிய நேரம். அவர்கள் அனுப்பினதனால்தான் முதல் மிஷனரி பயணம் வேதாகமத்திலேயே தொடங்கினது. அங்க பர்னபாவும் பவுலும், அதை தொடர்ந்து அந்தியோக்கியா சபை அநேகருக்கு மாதிரி சபையாய் மாறினது. அந்தியோக்கியா சபை பாரம்பரிய சபையான எருசலேம் சபை அல்ல. அந்தியோக்கியா சபை ஒரே ஒரு வருடம் தான். 11வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1 வருஷம் தான் ஆயிருக்குது. பஞ்சத்துல அடிபட்டு வந்திருக்குது. கிரேக்கர்கள் மத்தியில இருக்குது. ஆனால் அவர்களை நடுவிலே இந்த 1 வருட சின்ன குழந்தை எத்தனை ஆயத்தமாய் இருந்தது மணவாளினுடைய திட்டத்தை செய்வதற்கு. அவர் சொன்ன உடனே மிஷனரிகளை எழுப்புகிற ஜெபங்கள் அந்த நாட்களிலே இருந்தது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் அது எழும்ப வேண்டும். இதெல்லாம் மிஷனரிகளினால் உருவாக்கப்பட்ட திருச்சபைகள். இதனுடைய ஜீன்ல அது தானாக இருக்கணும். இதனுடைய டிஎன்ஏல அந்த மிஷனரி தாகங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு
தேவன் அழைக்கிறார். நான் சொன்னேனே, மொரேவியன் ஜெபக்குழு 200 வருஷத்துல புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளாய் சேர்ந்து மொத்தமாய் அனுப்பின மிஷனரிகளை காட்டிலும் இந்த எஸ்டேட்டிலே கூடினவர்கள் 25 வருடங்கள்ல அதை விட அதிகமா அனுப்புனாங்க. அதுக்கு காரணம் எப்படி தெரியுமா? அதுல முதலாவது சென்ற டேவிட், அவனுடைய நண்பன், இந்த 2 பேரும் ஜெபித்து விட்டு அன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு போன இடத்துல ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவனை கண்டுபிடித்தார்கள். அவன் ஓடி தப்பித்து ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடத்தை தேடிக் கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். அவனை அரவணைத்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பொழுது தன்னுடைய சட்டையை அவன் திறந்து காண்பித்தான். முழு உடலும் பெல்ட்டை வைத்து அடித்த தடங்கள். கருப்பு இன ஜனமாகிய எங்களை வெள்ளை இனத்தினவர்கள் இத்தனை வன் கொடுமை செய்கிறார்கள் என்கிற அந்த இடத்தை அவன் சொல்லி அழுதான். நீ எங்கே இருந்து வருகிறாய்? மேற்கிந்திய பகுதிகளில் இருக்கிற தீவுகளிலே, ஆப்பிரிக்க தீவுகளிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த முழு தீவும் இப்படித்தான் இருக்கிறது. எப்படியோ தப்பித்து நான் ஓடி வந்தேன். அந்த அடிமை என்கிற சீல் என்னுடைய நெற்றியிலே இருக்கிறது. இதை கண்டுபிடித்தால் மறுபடியும் என்னை அடிப்பார்கள். என்னை காண்பித்து கொடுத்து விடாதேன்னு சொல்லி இந்த டேனியலும் அவருடைய நண்பனும் உள்ளம் உடைந்து போனார்கள். போய் அடுத்த நாள் மறுபடியும் தன்னுடைய நண்பனிடத்திலே பேசினார்கள். அந்த ஊருக்கு நாங்கள் போக வேண்டும். சொன்னார்கள், நீங்கள் போக முடியாது. அவன் சொன்னான், பிசினஸ் மேனா போலாமா? போக முடியாது. அல்லது வேற எப்படி நான் பாதிரியாய் போலாமா? போக முடியாது. அரசாங்க அனுமதி, போக முடியாது. கடைசியில் அவன் சொன்னான், அந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவன் சொன்னான், ஒரே ஒரு வழி இருக்கிறது. அந்த தீவுக்குள்ள நீ போகணும்னா என்ன வழி? நீயும் உன்னை அடிமையாய் விற்க வேண்டும். இதை கேட்ட உடனே டேனியலும் அவருடைய நண்பனும் ஒரு நிமிடம் திகைத்து போனார்கள். டேனியல் சொன்னான், அதை செய்வதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்லி வேகமாய் பாஸ்டரிடத்திலே ஓடி போய் சொன்னான், பாஸ்டர், என்னை அடிமையாய் விற்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். பாஸ்டர் கேட்டார், மூளை குழம்பி விட்டதா? இல்லை, இப்பொழுதுதான் என் இருதயம் சரியாயிருக்கிறது. அந்த மனிதனை பார்த்தேன், அந்த தீவுக்கு நான் போய் ஆக வேண்டும். அந்த தீவுக்கு போவதற்கு எத்தனையோ அறிவுரை சொன்னார்கள். அவன் சொன்னான், இல்லை, என்னை விற்கிற பணத்தை அடுத்த மிஷனரியை அனுப்புவதற்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அவனும் அவனுடைய நண்பனும் அடிமைகளாய் கப்பல் ஏறி இந்த தீவுக்கு போனார்கள். உரிமைகளை இழந்து, உடைகளை இழந்து, இடுப்பளவிலே துண்டை கட்டி கொண்டு அந்த தீவுக்குள் குதித்தார்கள். 1 மாதம் தான் செய்தி வந்தது. அடிமையாய் போன டேனியல் கொலை செய்யப்பட்டான். அவன் மரித்து போனான். அவனுடைய நண்பரும் மரித்து போனார்கள். இயேசுவை குறித்து சக நண்பர்களிடம் சொன்னதற்காய் இதை கேள்விப்பட்ட பொழுது மொரேவியன் சபையிலிருந்து 100கணக்கான வாலிபர்கள் எழும்பினார்கள். ஒரு டேனியல் மரித்தால் என்ன, கர்த்தர் எங்களை செய்ய விட மாட்டாரா? முழு ஜனமும் அந்த இடத்திற்கு போனது. இன்றைக்கு அடிமைத்தனமே இல்லாத சுயாதீனம் நிறைந்த ஒரு தேசமாய் அதை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு காரணம் தேவன் கொடுக்கிற அந்த உந்துதலை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிற மிஷனரி ஜெபங்கள் இன்றைக்கு நமக்கு அவசியம். எருசலேம் சபை அதை மிஸ் பண்ணினது. யூதேயா சபை அதை மறந்து போனது. சமாரியா சபைகளிலிருந்து ஆட்கள் எழும்பவில்லை. தேவனுடைய கண்கள் புறஜாதி சபையாகிய அந்தியோக்கியா சபையிலே விழுந்தது. இந்த சபை உபவாச ஜெபத்தின் நடுவிலே தேவ திட்டத்தை அறிந்து அது யார் மேலே இருக்கிறதோ அவர்களை உடனே அனுப்பி வைத்து தேசமெங்கிலும் இதை கொண்டு சென்றார்கள்.